ஹலோ ஹலோ, நான் வாணி. வணக்கம். வாணி சொல்லுங்க. ஆண்டி, நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் பிரைவேட்டா, ஒருக்கா பாக்குறீங்களா? மொபைல் பே நம்பர் கேட்டு இருந்தேன். இப்ப போட்டுனீங்களாமா? இல்லம்மா, ஒரு 2 நாளுக்கு முதல் போட்டிருப்பேன். நீங்க நான் நினைக்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே நினைக்கிறேன். அதால உங்களுக்கு பேப்பர்ல போயிருக்கோம்னு நினைக்கிறேன். மாலினி என்ன? மாலி இல்ல, வாணி. வாணி வாணி என்ன போட்டுட்டீங்க? வாணி பொண்ணுன்னா நீங்க நம்பர் கேட்டு மெசேஜர்ல எழுதி இருக்கு. ஓகே ஓகே, நான் பார்த்தேன். ஞாபகம் இருக்கு. நீங்க அதுல போட்டு விட்டீங்கன்னா நான் அனுப்பி விட்டுறேன். ஓகே அம்மா, தேங்க்ஸ் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வந்துட்டீங்களா? வந்துச்சியா? ஒரே நிமிஷம். கேலரி வியூல விட்டா தான் நாங்க இங்க மூங்களை பார்க்கலாம், இல்ல மூங்களும் பார்க்கலாம். அப்ப வந்துட்டு வணக்கம். நானு கொஞ்சம் அந்த ஸ்லைட்ஸ் போட்டு வச்சிருந்தேன். வணக்கம் வணக்கம். இல்ல பரவாயில்ல, வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். அது 9:15 கரெக்டா உள்ள வந்துருவேன். அம்மா வணக்கம். மாமா வணக்கம். வணக்கம் வாணி. வாணி வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா நித்யானந்தம் ஐயா, உள்ள வந்துட்டீங்களா? கரெக்டா? வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 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 பவானி வணக்கம். நீங்க தான் பவானியா? வணக்கம் பவானி. ராமண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டாக்டர் நித்யானந்தம் ஐயா வந்துட்டீங்களா? வணக்கம். வணக்கம் டாக்டர் வாங்க வாங்க. வணக்கம் டாக்டர். அவரு போன தடவை 1/2 மணி நேரம் உள்ள வர முடியல. மைக் மியூட்ல இருக்கு. மைக். டாக்டர் நித்தி சார். கேக்குது. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முன்னாலே வந்துட்டீங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண முடியல, ஏனென்றால் அந்த கோட் வேலை செய்யல. டெலிபோன்ல வாரன். கம்ப்யூட்டருக்காராவது அனுப்ப முடியுமா? என் இமெயிலுக்கு அந்த லிங்க் நாங்க எடுக்கிறோம். கம்ப்யூட்டர்ல ஜூம் இருக்கா? ஜூம் இருக்கு. அப்ப அந்த ஜூம்ல போய் இந்த இது ஐடிய எழுதுங்க. ஐடி இருக்குன்னுட்டு, ஆனா அது சரி வர இல்ல. ஏன்னு தெரியல. போன முறையும் வர இல்ல. ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. போன முறையும் ரொம்ப லேட்டா தான், 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. யாராவது ஒரு சரி பண்றவரை கூப்பிட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கய்யா. அந்த லிங்க் இருக்குல்ல, இப்ப டெலிபோன்ல லிங்க் வந்தது. லிங்க் அமர்த்த வருது. அந்த லிங்க் இந்த இமெயிலுக்கு வந்தா ஈஸியா இருக்கு. இமெயிலுக்கு இது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமே, பண்ண முடியாதா உங்களால? அந்த டெக்னாலஜி நாங்க படிக்க இல்ல. நான் உங்களுக்கு இமெயிலுக்கு லிங்க் அனுப்புன ஞாபகம் இருக்கு எனக்கு. அனுப்பினா ரைட். நான் ட்ரை பண்றேன்.
நித்தி சார் இதை நம்பலாது. இலங்கை லண்டன்லயே முதல் ரேடியோ வாங்கினவர் நித்தி சார். முதல் ரேடியோ வாங்கினா இப்ப சொல்றாரு தாங்க படிக்கலையாண்டு. இது ஏற்க முடியாத விஷயம். அவ்வளவு இது இருக்கா தொழில்நுட்ப திறமையாளர் அவரு. ராமண்ணா என்னண்டா வயது போய்கள சில பிரச்சனைகளும் மாறாதானே. நீங்க டாக்டர் சொல்லிக் கொடுங்க பெரியவர். நாங்க அடுத்த முறைக்கு யாரா சொல்லிக் கொடுங்க. அந்த ஜூம் ஐடியோட ஒரு லிங்கை அனுப்பி விடலாம். அதான் செய்யறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு நித்தி சாருக்கு அனுப்புனது அந்த லிங்க் அனுப்பி விட்டேன் வாட்ஸ்அப்ல. நான் வேணா அடுத்த முறை ஐயா முதல் நாளே வந்து அந்த லிங்க் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்க இணைப்புல கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த இணைப்பையும் அனுப்பி விட்டுருங்க. அதுனா செல்ல கூட அதை கிளிக் பண்ணா உடனே வந்துடும். உடனே உள்ள வந்துடலாம். லிங்கோட சேர்த்து அனுப்புவோம். மெயில் அனுப்பும்போது லிங்கோட சேர்த்தே அனுப்பிடுவோம். ஏன்னா எனக்கு ஷெட்யூல் ஆஃப் மீட்டிங் நான் முதல் நாளும் அது இல்ல 2 நாளைக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லிங்க் எடுத்து அனுப்பிடலாம். தொடர்பை ஏற்படுத்தியாச்சு, அதான் முக்கியம். அதாவது இறைவனை 22 பேர் நினைச்சிருக்காங்க. நாங்க ஆரம்பிப்போம். என்ன கேட்டா நாங்கள் பிந்தினால் அடுத்த முறை நினைப்பாங்க. நாங்கள் பிந்தி தான் பெறுவாங்க. இன்னொரு 3 நிமிஷம் இருக்கியா? 3 டைம் ஆயிடுச்சா? எங்களுக்கு 3 நிமிஷம் காட்டுது. 2 நிமிஷம் லண்டன்ல. தமிழ்நாடுல 3 நிமிஷம். நம்ம 2 நிமிஷம். தயவு செய்து ஐயா கதைக்கத்தவங்க எல்லாரும் உங்களை மைக்கில் மீட் பண்ணுவீங்க. அடுத்த 90 விஷயத்துக்கு நாங்களும் வாய் திறக்கப்படாது. நானும் தான். நீங்களும் வாய் திறக்கப்படாது. மைக்கும் வாய் திறக்கப்படாது. ஐயா தான் வாய் திறக்கும். அது பேச்செல்லாம் முடிஞ்ச பிறகு 5:30 மணிக்கு எங்க நேரம் ஐயாவோட கதைக்கண்டா கதைப்போம். அதுவரை ஐயாவுடைய பாடங்களை நாங்கள் கற்போம். நன்றி. 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 ரெண்டு பேர் வரையில் என்று அறிவிச்சிருக்கணும். இன்னும் 1 நிமிடம் வெயிட் பண்ணலாம். ஆமா ஆமா. சுகாசினி டீச்சர். வணக்கம் சுவாசினி. இலங்கை வந்திருக்காங்க. வணக்கம் 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 ஐயா. வந்தாச்சு. வணக்கம் கஜேந்திரன் வந்தாச்சு. கஜா வணக்கம். லண்டன் நேரம் சரியாக 4 மணி. வணக்கம். ஆரம்பிச்சுமா? ஆரம்பிச்சுங்க. தயவு செய்து ஆரம்பிங்க. ஓகே. நாங்கள் நேர கட்டுப்பாடு நல்லா கடைபிடிப்போம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் 24ஆம் தேதி நாம் முதல் வகுப்பை தொடங்கினோம். முதல் வகுப்பிலேயே நிறைய பேர் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். அலைபேசியிலும் தொடர்ந்து அந்த வகுப்பு செய்திகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அந்த நிகழ்வு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த 2ஆம் வகுப்பிலே நாம் பார்த்த செய்திகளை ஒரு 2 நிமிடங்களுக்குள் சுருக்கமாக பார்த்துள்ளலாம். சைவம் என்றால் என்ன? சிவப்பரம்பொருளிலே இருந்து சிவம் என்ற சொல்லுக்கு செம்மை என்று ஒரு அர்த்தம், சிவப்பு என்று ஒரு அர்த்தம். இறைவன் சிவபெருமான் செந்தழல் மேனியாக இருக்கிறான். அந்த சிவனை வழிபடக்கூடியவர்கள் சைவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆதிசங்கரர் வகுத்த அருசமய வழிபாட்டிலே சைவமும் வைணவமும் மிகப்பெரிய சமயங்களாக பிற்காலத்திலே வளர்ந்தன.
அதிலே வைணவத்திலே 12 ஆழ்வார்கள், அதிலே 11 ஆண் ஆழ்வார்கள், ஒரு பெண் ஆழ்வார். அதே போல சைவத்திலே 63 3 பெண் நாயன்மார்கள், 60 ஆண் நாயன்மார்கள், அதுபோக 9 தொகையடியார்களும் கூட்டல் 9 சேர்த்து 72 அடியார்கள், 63 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் கொண்டு சேக்கிழார் பெருமான் இயற்றிய ஒரு செந்தமிழ் காப்பியம்தான் பெரிய புராணம் என்பதை நாம் முதல் வகுப்பிலே பார்த்தோம். சைவ சமயத்திலே சமய குறவர்கள் 4 உண்டு, அதே போல சந்தான குறவர்கள் 4 உண்டு. சமய குறவர்கள் 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இவர்கள் 4 பேரும் நின்ற கோலத்திலே காட்சி தருவார்கள். இவர்கள் ஒவ்வொரு இடமாக 272 தலங்களை அவர்கள் சென்று தரிசித்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி, தெற்கே கன்னியாகுமரியிலே இருந்து வடக்கே காம்பிலி வரை 272 சிவ தலங்களை அவர்கள் தரிசித்து அந்த தலங்களிலே பாடிய பாடல்கள், அதனுடைய தொகுப்பு தான் 12 திருமுறைகளாக நம்பியாண்டார் நம்பியால் பிற்காலத்திலே வகைப்படுத்தப்பட்டது என்பதை பார்த்தோம். அதே போல 14 சாத்திரங்கள், அந்த சாத்திர நூல்களை இயற்றியவர்கள் 4 சந்தனாச்சாரியர்கள் அல்லது சந்தான குறவர்கள். சந்தானம் என்றால் பரம்பரை, வழி வழியாக என்று பொருள். சில பேரன் அப்படி வருஷம் கிடையாது. ஆசிரியர், அவருடைய மாணவர், அவருடைய மாணவர், அவருடைய மாணவர், 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஆசிரியர்கள் எப்பொழுதும் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல முதல்ல மெய்கண்டார், அவரு இதுல ஞானசம்பந்தர் எப்படி சின்ன குழந்தையோ அதுல அவர் 5 வயது, இவருக்கு 3 வயதுனா அவருக்கு 5 வயது. மெய்கண்டாருடைய மாணவர் அருளந்தி சிவம், அருளந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய மாணவர் உமாபதி சிவம். இவர்கள் அந்த மாணவர் பரம்பரை, குடும்ப பரம்பரை இல்ல, மாணவர் பரம்பரை. சந்தானம் என்றால் சந்தான பாக்கியம்னா என்ன? குழந்தைதான் சந்தான பாக்கியம்னு சொல்றோம். அப்ப சந்தான குறவர்கள்னா குழந்தை இல்ல, ஒரு ஆசிரியருடைய மாணவர், அதுக்கடுத்து அவருடைய மாணவர், அதுக்கடுத்து அவருடைய மாணவர், அப்படி 4 பேர். அவங்க ஆச்சாரியர்கள், ஆசிரியர் எப்படியும் உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்க அமர்ந்த கோலத்திலும் இவர்கள் நின்ற கோலத்திலும் இருப்பார்கள். சமய குறவர்கள் பாடிய 12 திருமுறைகளை நாம் தோத்திர பாடல்கள் என்று சொல்லுகிறோம். அந்த 4 பேர் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் வந்த நாயன்மார்கள், அருளாளர்கள் பாடியதெல்லாம் தொகுத்து 12 திருமுறைகின்றோம். அந்த 12 திருமுறைகளும் தோத்திர பாடல்கள், சிவபெருமானை தோத்திரம் செய்யக்கூடியவை, வணங்கக்கூடியவை, போற்றக்கூடியவை. இவங்க 4 பேர் சந்தனாச்சாரியர்கள் அல்லது சந்தான குறவர்கள். அவர்கள் 4 பேர் இயற்றியது 14 சாத்திரங்கள். அவற்றை சாத்திர நூல்கள். இது தோத்திர நூல்கள், இது சாத்திர நூல்கள். இந்த 12ம் 14ம் தான் சைவ சமயத்தினுடைய 2 கண்கள் போன்றவை என்பதையும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். சேக்கிழார் பெருமான் வரலாற்றை நாம் சிறிது தொடங்கினோம். இன்றைக்கு அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் வரலாறு மிக மிக முக்கியம். வரலாற்றை நீங்க சேக்கிழார் பெருமானை வரலாற்றை பூரணமாக நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் பெரிய புராணத்தினுடைய சுவை மிக அதிகமாக விளங்கும். இங்க வாழைப்பழம் இருக்குல்ல, அதை ஈஸியா உரிச்சிட்டு உடனே தின்றலாம், முயற்சி கம்மி. வாழைப்பழத்தை சாப்பிடுவதற்கு முயற்சி கம்மி, ஆனால் அதுல இருக்க சுவையும் கம்மி தான். அதே மாம்பழம் எடுத்துக்கொண்டால் வாழைப்பழத்தை விட மாம்பழம், முப்பழங்கள்ல மாம்பழம் 2வது. அது சுவை கொஞ்சம் வாழைப்பழத்தோடு கூட, ஆனால் அதுக்கு தோலியை உரிக்கணும், உள்ள கொட்டையெல்லாம் நீக்கணும். அதனால அதுக்கு முயற்சி கொஞ்சம் அதிகம், அதனால சுவையும் கொஞ்சம் அதிகம். அதுக்கு அடுத்து பலாப்பழம் என்று எடுத்துக்கொண்டால், பலாப்பழம் என்பது அதுக்கு முயற்சி அதிகமா வேணும். கையில ஒட்டாம இருக்கிறது, கையில எண்ணெய் தடவிக்கணும், அதை அறுக்கணும், மேல உள்ள முள்ளான தோலை எடுக்கணும், சுளைகளை பிரிக்கணும், அதுல இருந்து கொட்டைகளை நீக்கணும், தேன் இருந்தா தேன்ல தொட்டு சாப்பிடணும். அப்ப முயற்சி அதுக்கு ரொம்ப அதிகம், அதனால சுவையும் அதிகம். அதனால பெரிய புராணத்தை அணுகிற போது நாம் பலாப்பழத்தை அணுகுவதை போல அணுகினால் சுவை மிக அதிகமாக கிடைக்கும். அதனால பெரிய புராணத்தை தோற்றுவித்த சேக்கிழார் பெருமான், அவரை பற்றிய சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. சேக்கிழார் என்ற பெயர் நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் வகுப்பிலே சொன்னேன். இது மற்ற ஆய்வுகளை போல இது மேக்ரோ அனாலிசிஸும் கிடையாது, மைக்ரோ அனாலிசிஸும் கிடையாது, இது நானோ அனாலிசிஸ். அதனால இப்ப
நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பகுத்து பார்த்து தெரியும். எல்லாரும் சொல்றதுக்கு நம்ம சைவ வகுப்பு தேவையில்லை. யாருக்கும் வெளி உலகம் சைவ உலகம் அறிந்து கொள்ளாத பல உண்மைகளை எடுத்து சொல்லுவதனால சொல்றேன். சேக்கிழார் என்று நாம சொல்கிறோமே தவிர அதனுடைய அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று இதுவரைக்கும் பல பேர் ஆராய்ந்து பார்த்திருக்க மாட்டோம். சே என்ற எழுத்து இருக்குல்ல, முதல் எழுத்து சே நெடில், சேக்கிழார் என்பதிலே உள்ள சே, அதுக்கு என்னன்னா எருது என்று ஒரு அர்த்தம். சே என்பதற்கு எருது என்று ஒரு அர்த்தம். கிழார் என்றால் உரிமை உடையவர் அப்படின்னு அர்த்தம். எருதுகளுக்கு உரிமை உடையவர். சே என்றால் எருது. தமிழ் அகராதியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சே என்பதற்கு எருதுகள் என்ற அர்த்தம். கிழார் என்றால் உரிமை உடையவர்னு அர்த்தம். இந்த சொல் சிவபெருமானுக்கு பொருந்தக்கூடியது. ஏனால் எருதின் வாகனத்திலே தான் காளை வாகனத்திலே சிவபெருமான் இருப்பதனால் சேக்கிழார் என்ற சொல்லுக்கு சிவன் என்றும் பொருள் உண்டு. சேக்கிழார் என்றால் எருதுகளுக்கு உரிமையாளர். கிழார் என்பது உரிமையாளர் என்ற பொருள் தான் வரும். கோவூர் கிழார், நிலக்கிழார், அந்த காலத்துல ஜமீன்தார்கள் எல்லாம் நிலக்கிழார்கள் என்று சொல்லுவார்கள். கிழார் என்ற சொல்லுக்கு சிறப்பு லகரம், அதற்கு உரிமையாளர் என்றுதான் பொருள். இப்ப சேக்கிழார் பெருமான் சொல்லிலே அந்த பெருமான்கிறது மரியாதையான பெருமான் மீது அவ்வளவு அளவிழந்த ஈடுபாடு. நான் சேக்கிழார்னு சொன்னா பின்னால இருந்து அடியே விட்டுருவாங்க, உதைச்சிருவாங்க. சேக்கிழாரை சொல்லுகிற போது சேக்கிழார் பெருமான் என்றுதான் சொல்லணும். எம்பெருமான், கடவுளுக்கு இணையானவர் இந்த பெருமான். அதனால சேக்கிழார் பெருமான் என்று சொல்ல வீட்டுல உதவிடும். அந்த உதைக்கு பயந்து நான் சேக்கிழார் பெருமான் சேர்த்துக்கிறேன். அதனால இங்க குழந்தைகள் சில பேர் இருக்கிறீங்க. அதனால பெருமான் என்றால் அது வேற ஒரு அர்த்தம் இல்லை. எம்பெருமானை குறிக்கக்கூடிய சொல்லு. அது சேக்கிழார் எம்பெருமானுக்கு இணையானவர்கிறனால சேக்கிழாரை சேக்கிழார் பெருமான் என்று அழைத்து சின்ன குழந்தைகள் வழக்கப்படுத்திட்டோம். அதனால நீங்க பேர் சேக்கிழார் தான். அந்த பெருமான்கிறது மரியாதைக்காக சேர்க்கக்கூடியது. இப்ப சே என்றால் எருது என்று சொன்னோம், கிழார் என்றால் உரிமையுடையவர் என்று சொன்னோம். அப்ப சேக்கிழார் பெருமான் யார் என்றால் எருதுகளை, காளைகளை உரிமையாளராக கொண்டு ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர். சேக்கிழார் பெருமான் பிறந்த என்னன்னா வேளாளர். இப்ப சேக்கிழார் என்ற சொல்லே சிவன் என்று ஒரு பொருள், வேளாளர் என்று ஒரு பொருள். வேளாளர்கள் தான் அந்த காலத்துல காளைகளை வச்சிருந்தாங்க. எதுக்காகனா வயல்ல உழுகிறதுக்காக. வயலிலே உழுது விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்தவை எருதுகள் தான், பசுக்கள் கிடையாது. பசு என்பது பெண்ணினம், எருது என்பது ஆணினம். எருது என்றால் எருமைன்னு சில பேர் பொருள் கொள்றாங்க, கிடையாது. எருது என்றால் அதற்கு காளை என்றுதான் அர்த்தம். சிவன் கோயில்ல முதல்ல பார்க்கிறோம் நந்தியேஸ்வரர், அதுதான் எருது. சரி, இப்போ இந்த சேக்கிழார் பெருமான் அவருக்கு அவங்க அப்பா அம்மா வைத்த பெயர் என்னவென்றால் அருள்மொழி தேவர். அருள்மொழி தேவர் என்பதுதான் அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. இந்த இடத்துல ஒண்ணு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு தேடுதல் இருந்தது. சேக்கிழார் பெருமானுடைய அப்பா அம்மா யாரு? நான் சேக்கிழார் பெருமானை பற்றி இணையத்திலையும் சரி பல ஆண்டுகளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதற்கு அண்மையிலே தான் எனக்கு விடை கிடைத்தது. ஒரே ஒருவர் தான் சேக்கிழார் பெருமானுடைய அப்பா யாரு அம்மா யாருன்னு பேர் சொல்றார். அவர் யாருன்னா சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்று சென்னையில இருக்கிறது. மகா சமாஜம் ஆண்டுதோறும் சிறப்பாக ஆண்டு விழாவை நடத்தும். அது இப்பொழுது 100 வரை போயிடுச்சு. அந்த சைவ சித்தாந்த மகா சமாஜத்தினுடைய 10வது ஆண்டு விழாவிலே கல்யாண சுந்தர யத்தீந்திரர் ஒரு பெரிய மகான். அந்த காலத்துல நம்ம காலத்துல எங்க அப்பா காலத்துல வளர்ந்தோம்னீங்களேன். அந்த யத்தீந்திரர் தான் முதலாக சொன்னார் சேக்கிழார் பெருமானுடைய தந்தையார் பெயர் வெள்ளியங்கிரி. அதை வெள்ளியங்கிரி முதலி என்று ஒரு கல்வெட்டிலே இருப்பதாக அவர் சொல்லுகிறார். வெள்ளியங்கிரி என்பது சேக்கிழார் பெருமானுடைய தந்தையார் பெயர், தாயார் பெயர் அழகம்மை. இது சைவ உலகம் பெரும்பாலும் அறிந்திராத ஒரு செய்தி. அழகம்மை என்ற தாய்க்கும் வெள்ளியங்கிரி முதலின்னு எப்படி வந்ததுன்னு பின்னால நான் சொல்றேன். ஆனா இவர் வேளாளர் குடி, அதை மறந்துடக்கூடாது. ஆனா அவங்க அப்பா பேர் முதலின்னு இருக்கு. அது என்ன காரணம் என்பதை நான் சொல்லுகிறேன். கரிகால் சோழனுடைய காலத்திலே அப்ப தமிழ்நாடு 4 நாட்டுக்கு
சேர, சோழ, பாண்டிய, இன்னொன்னு கொங்கு நாடு. கொங்கு நாடு தான் நாங்க இருக்கிற பகுதி. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வரைக்கும் உள்ள பகுதி கொங்கு நாடு என்று அழைக்கப்பட்டது. சேர நாட்டினுடைய எல்லை பகுதியில இருந்து இது ஆரம்பிக்கும். பாலக்காடு வரைக்கும் சேர நாடு, அதுக்கப்புறம் வந்து கொங்கு நாடு ஆரம்பிக்கும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இது போக இவைகளுக்கு இணையான பெரிய நாடு எது என்று சொன்னால் கொங்கு நாடு. இப்ப இந்த 4 நாடுகளுக்கும் உள்ளே அந்த சேர, சோழ, பாண்டிய, கொங்கு மன்னர்கள் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக இப்ப நம்ம இந்தியான்னா அதை மாநிலங்களா 32 மாநிலமா பிரிச்சிருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தையும் நிர்வாகம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டமா பிரிச்சிருக்கோம்ல. அது மாதிரி இந்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு கீழே இருந்த நாட்டை பல பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். அதிலே சோழர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் தொண்டை நாடு. சோழ நாடு சோறுடைத்து என்று பழமொழி, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று பழமொழி. பல சான்றோர் பெருமக்கள், கிருபானந்த வாரியார் தொண்டை மன்றத்தை சேர்ந்தவர். ஏன்னா இவர்கள் அதனால தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது நம்முடைய பேச்சு வழக்கிலே வரக்கூடிய ஒரு பழமொழி. அப்படி சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தொண்டை நாட்டிலே தான் 24 டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருந்தாங்க. முதல்ல சோழ நாடு, சோழ நாட்டையும் நிறைய நாடுகள் இருந்து அதுல ஒண்ணு தொண்டை நாடு. அந்த தொண்டை நாடு தான் சான்றோர்களுக்கு பெயர் பெற்றது. அந்த தொண்டை நாட்டை 24 மாவட்டங்களாக, கோட்டம்னு பேர். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல கோட்டங்கள் தான், கோட்ட ஆட்சியர், கோட்ட வருவாயால் துறை அலுவலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோட்டம் என்றால் டிஸ்ட்ரிக்ட். அப்படி 24 கோட்டம் இருந்தது. அதிலே புலியூர் கோட்டம் என்று ஒரு கோட்டம். அந்த புலியூர் கோட்டத்திலே உள்ள குன்றத்தூர் என்ற ஒரு கிராமம். அந்த சிற்றூரிலே பிறந்தவர் தான் சேக்கிழார் பெருமான். அவருக்கு அவருடைய தந்தையார் வெள்ளியங்கிரியும் அழகம்மையும் இட்ட பெயர் அருள்மொழி தேவர். இப்ப கரிகால் சோழன் காலத்துலதான் தொண்டை நாட்டிலே அவன் வேளாளர்களை நிறைய பேரை அங்க வேளாண்மை செய்யக்கூடிய நில வளம் அதிகமா இருந்தது அந்த பகுதியில. இப்ப இந்த குன்றத்தூர் அப்படின்னு சொன்னோம்னா தென்பெண்ணை ஆற்றங்கரையில, இப்ப வட்டார்காடு, நார்த்தார்காடு, சவுத் ஆர்காடு டிஸ்ட்ரிக்ட் திருத்தணி வரைக்கும் உள்ளது. கண்ணப்ப நாயனாருடைய பொன்முகலி ஆறெல்லாம் அந்த மாவட்டத்துக்குள்ளதான் இருக்குது. பொன்முகலி ஆறெல்லாம் அங்கதான் இருக்கு. பொன்முகலி ஆறு இப்போ விவசாய பெருங்குடி மக்களை கரிகால் சோழன் என்ன பண்ணா, தொண்டை நாட்டுல போய் குடியேற்றினா, நல்லா கவனிச்சுங்க, எல்லாருமே வேளாளர்கள். அந்த இதுல வந்து அந்த வேளாளர்கள் தலைவர்கள் 70 தலைவர்கள் இருந்தாங்க. இந்த தொண்டை மண்டலத்திலே உள்ள ஒரு ஊர் தான் காஞ்சிபுரம். காஞ்சியிலே காமகோடி பீடாதிபதி, காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள், அதுக்கு காம பீடம்னே பேர் இருக்கு. காம பீடம்னு, காமம் நமக்கு தமிழ் பல எழுத்துக்களை வந்து பல வார்த்தைகளை தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். காமம் என்றால் அது ஏதோ வெறியோ இல்ல மிதமிஞ்சிய சிற்றின்ப வேட்கையோன்னு அர்த்தம் கிடையாது. காமம் என்ற சொல் தூய்மையான தமிழ் சொல். அதற்கு அன்பு என்றுதான் அர்த்தம். அன்பு என்றுதான் அர்த்தம். காமம் என்றால் மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் என்று வள்ளுவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, பூவை விட மென்மையானது காமம், அது வெறி இல்லை. உண்மையான அன்பு, அன்பிலே விளைவதுதான் காதல். அப்ப மலரினும் மெல்லிது காமம், மலரை விட மென்மையானது காமம் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஆக காஞ்சியிலே உள்ள அந்த காம கோட்டம் இருக்கிறதே, கோட்டம் என்றால் கோயில், அந்த காம கோட்டம் அல்லது காம பீடம் என்பது அன்பு நிறைந்த ஒரு பீடம். அதை ஆட்சி செய்பவனால் அதுக்கு காமத்தை ஆட்சி செய்வதால் அவளுக்கு காமாட்சின்னு பேர். மறந்து விடாதீர்கள், காமம் என்பது அன்பு அல்லது காதல், அன்பினுடைய முயற்சியான காதல். இந்த உலக மக்களை எல்லாம் அன்போடு நேசிக்கக்கூடிய காமத்தை ஆட்சி செய்வதனால் அவளுக்கு காமாட்சின்னு பேர். காஞ்சியிலே காமாட்சி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. இதை குறிப்பெடுத்துங்க, உங்களுடைய பாடக்குறிப்பு. அப்ப அந்த காம பீடத்திலே இருக்க காமத்தை ஆட்சியை கொண்ட காமாட்சி அம்மன் ஒரு முறை சிவபெருமானை வேண்டினார். எதற்காக என்று சொன்னால், சோழ அரசனுடைய வேண்டுகோளின்படி வேளாளர்கள் கிடைச்சிட்டாங்க. ஆனா விளை நிலங்கள், அதற்குரிய எருதுகள் இதெல்லாம் வேணும்ல, விதை நெல் முதல்ல வேணும்ல. அதனால காஞ்சியிலே அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் சிவபெருமானுடைய மனைவியுடைய வடிவங்கள்
அதனால சிவபெருமானை வேண்டி 8 உலக்கு நெல்லு, விதை நெல்லு, 8 உலக்கு விதை நெல்லை வாங்கி அங்க கைலாயத்தில் இருக்கக்கூடிய காளைகள் இருக்குல்ல, எருதுகள், அவைகளை பூரா காஞ்சிபுரத்துக்கு வரவழைச்சு, தொண்டை நாட்டுக்கு வரவழைச்சு, அந்த காளைகளை உழவுக்காக பயன்படுத்தி, எங்க கைலாயத்திலே இருந்து வந்த காளைகளை உழவுக்கு பயன்படுத்தி இறைவன் கொடுத்த 8 உலக்கு, 8 உலக்குன்னா 8 நாளி நெல்லு, அதை விதை நெல்லாக வைத்து அந்த 70 அம்பாள் அதை வரவழைத்து கொடுத்து அந்த பக்கத்தில் இந்த கடலை எல்லாம் விவசாயத்துக்கேற்ற ஏரியாகவும் மாற்றி கொடுத்தார். உண்மையிலேயே இந்தியாவிலே விவசாயம் பயிர் தொழில் தான் உயிர் தொழில். இலங்கைக்கும் அப்படித்தான். இந்த பயிர் தொழிலுக்காக இறைவனிடத்திலே முதலாக நெல்லை வாங்கி படியளந்தவர் காமாட்சி தான். அதனாலதான் அவள் அன்னலட்சுமின்னு சொல்றோம். விவசாயத்தை தொடங்கி, பயிர்கள் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. அந்த பயிரை முதலாக விளைவிப்பதற்கு விதை நெல்லை இறைவனிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தவள் காமாட்சி. அதை வைத்து அந்த 70 பேரும் அங்க 70 வேளாண் தலைவர்கள், அவர்களுக்கு கீழே உள்ள உழவர்களை வைத்து அங்கே விவசாயம் புரிந்து வந்தார்கள். அந்த வேளாளர் குலத்திலே பிறந்தவர் தான் சேக்கிழார் பெருமான். அந்த வேளாளர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன உண்டு என்று சொன்னால், வாய்மை தவறாதவர்கள். காத்து கொடுத்தா அது தப்ப மாட்டாங்க அவங்க. உங்களுக்கு சேக்கிழார் பெருமானும் இந்த வரலாற்றை சொல்லுகிறார், விஞ்ஞான சம்பந்தரும் இந்த வரலாற்றை சொல்லுகிறார். சம்பந்தர் பெருமானும் இந்த வரலாற்றை சொல்லுகிறார், சேக்கிழார் பெருமானும் இந்த வரலாற்றை சொல்லுகிறார். அது என்ன வரலாறு என்றால், பழையனூர் நீலி என்கிற வரலாறு. ஞானசம்பந்தருடைய திருவாலங்காட்டு திருப்பதிகம் பழையனூர் நீலியை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறது. அதே செய்தியை சேக்கிழார் பெருமானும் படம் பிடித்து காட்டுகிறார். பின்னால் வந்த உமாபதி சிவமும் அதை விரிவாகவே சொல்லுகிறார். ஒரு நீலி என்ற பெயருடைய, அவ பேரெல்லாம் கிடையாது, அவ ஒரு அழகான பெண். அவ ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. குழந்தை வேற, 2-3 வயது குழந்தை வேற இருக்குது. ஆனால் அந்த அவன் பழையனூர் நீலியுடைய அவங்க திருவாலங்காட்டுக்கு பக்கத்திலே 3/4 கிலோமீட்டர்ல, திருவாலங்காட்டிலேயே தான். திருவாலங்காடு உங்களுக்கு தெரியும், காரைக்காலமையார் தலையால் நடந்து சென்ற இடம். அந்த திருவாலங்காட்டு திருப்பதியும் ரொம்ப மூத்த திருப்பதியத்திலே முக்கியமானது. அப்ப அந்த இதுல பழையனூர் நீலியுடைய கணவன் இருக்கிறாங்க, அவன் கரத்தையர்பால் அடிக்கடி போகக்கூடியவன். அதனால அதுக்கு மனைவி இடையூறா இருக்கிறான்னு சொல்லி மனைவியினுடைய நகைகளை எல்லாம் பொடுங்கி அந்த கரத்தைக்கு கொடுத்துட்டு மனைவியையும் அந்த குழந்தையும் கொலை பண்ணி போறான். ஒரு நல்ல நாள் பார்த்து, சுபமுகூர்த்தத்து வேலையில அதை பார்த்து கொண்டு விடுறான், நீலியமும் அவளுடைய குழந்தையும். அந்த நீலி இவனை பழி வாங்குவதற்காக பழையனூர் பக்கம் சுத்தி. இது அறிந்த இவன் என்ன பண்ணா, நேரடியா போய் ஒரு முனிவர், ஒரு சாமியார் ஒருத்தட்டு போய் இதுல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு கேட்டான். அவர் ஒரு கத்தி கொடுத்தார். நான் சொல்ற வரலாறு சேக்கிழார் பெருமான் சொல்ற வரலாறு, பெரிய புராணத்துல வர்ற வரலாறு. 63 நாயன்மார் மட்டும் இல்ல, வேற அற்புதமான கதையெல்லாம் இருக்காது. ஒரு மந்திர வாழை ஒண்ணு கொடுக்குறார் அந்த சாமியார். கொடுத்து அந்த வணிகன், அந்த நீலியினுடைய கணவன் வணிகன், நீ வெளியே வணிகத்துக்கு போகும்போது, பக்கத்தூருக்கு போகும்போது இந்த வாழை மறக்காம எடுத்துட்டு போ. இந்த மந்திர வாழ் கையில இருக்கிற வரைக்கும் அந்த பேய் உன்னை நீலி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அது மாதிரி மந்திர வாழை எடுத்துக்கிட்டே இவன் போறான். ஒரு தடவை காட்டு வழியா போகும்போது அந்த நீலி துரத்த ஆரம்பிச்சது. உடனே இவன் கையில இருக்க வாழை பார்த்தா அது பயந்து ஓடிடுச்சு. உடனே பயந்து ஓடின நீலி ஒரு தந்திரம் பண்ணிச்சு. அங்க இந்த 70 சைவ வேளாளர்கள் நான் சொன்னேன்ல, அந்த சான்றோர்கள், கரிகாலனால குடியமர்த்தப்பட்டவர்கள், அவங்க இருக்கக்கூடிய சபையில போய் அந்த நீதி முறையிட்டான். பேயா இல்லை, ஒரு அழகான பெண்ணை எடுத்து, இந்த மாதிரி என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணணும்னு. உடனே புருஷனை கூப்பிட்டு வச்சு அங்க பஞ்சாயத்து நடந்துச்சு. அவன் சொன்னா இது பேயி, இவ என் மனைவி செத்து போயிட்டா, வந்திருக்கிறது பேயின்னு. ஆனா அந்த வேளாளர்கள் நம்பல. என்ன பொண்ணை போய் பேய்ங்கிற, கையில வேற குழந்தை வேற வச்சிருக்கா, அது குழந்தையும் ஒண்ணு தூக்கிட்டு வந்திருக்குது. குழந்தை வச்சிருக்கா, இவள என்ன பேயின்னு சொல்லி நீங்க உதாசீனப்படுத்துற, நீ இவளோட தான் வாழ்ந்தாகணும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் 2 பேரும் ஒரு இடத்துல தங்குங்க, நாளைக்கு காலையில முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, வாழையும் வாங்கிட்டாங்க. நீங்க தனியா இருக்கும்போது நீ வாழை எடுத்து கொண்டாட்டி கொண்டாலும் கொண்டுருவேன், அதனால வாழை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. பிடுங்கி வச்சுட்டு இவன் அப்ப எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, உன் உயிருக்கு நாங்க 70 பேர் பாதுகாப்பு, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நாங்களும் தீ குளிச்சு செத்துருவோம் என்று ஒரு வாக்கு கொடுத்துறாங்க. அதுபடியே ராத்திரி போய் தங்குறாங்க. அந்த பேய் அவனுக்கு கொன்றுது, பழி வாங்கிருது. மறுநாள் காலையில அந்த பிரேதத்தை பாக்குறாங்க. ஆகா, நாம நீதி சொல்லி
இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அந்த 70 பேரும் தீ மூட்டி அதுல விழுந்து தங்களுடைய வாக்கு தவறிவிட்டதே என்பதற்காக தீ குளிச்சு செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் கோர்ட்ல நீதிபதி முடிவெடுத்தாருன்னா உலகத்துல ஒரு நீதிபதி இருக்க முடியாது. என்ன கொடுத்த வாக்கு தவறு நெருப்புல விழுந்து உயிரை மாற்றிக்கிட்டாங்க. இது சேக்கலார் பெருமானுடைய இதுலயும் வருது, கதையிலையும் வருது, பெரிய புராணத்திலையும் வருது. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருவாலங்காட்டு திருப்பதிகம் பாடுகிற போது இந்த வரலாற்றை சொல்றாரு. ஒரு பதிகத்துல இதையும் சொல்றாரு. எதுக்காக குறிப்பிடுறேன்னா 2 விஷயம் இந்த செய்தி மூலமாக நம்ம சைவ உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒன்று, பெண்ணுக்கு துரோகம் இழைக்க கூடாது. 2வது, கொடுத்த வாக்கு தவறக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, எங்க குன்றக்குடி அடிகளார் என்னை சைவ உலகத்துக்கு அழைத்து வந்தவர் சொல்லுவார், வாழ்க்கையில முன்னேறணும்னா 2 மறக்காது. 1, உயிரே போனாலும் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும். 2வது, கூடுமான வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காது. இந்த 2 தான் அவர் எனக்கு சொன்னது. அதை இந்த நீலி கதையில இருந்து 2 செய்திகள் நாம் தெரிஞ்சுக்கணும். 1, பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அது பெண்பாவும் பொல்லாது. அதை எப்படி நாம சேஃபா இருந்தாலும் நம்மளை துரத்து வந்து தெளிவாங்க. 2வது, கொடுத்த வாக்கு தவறக்கூடாது. இந்த 2ஐயும் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட வாய்மை தவறாத வேளாளர் குலம். நீங்க மனுஸ்மிருதி இருக்குல்ல, மனுஸ்மிருதி அது 4 வகை வர்ணத்தை பற்றி சொல்லுது. அந்த 4 வகை வர்ணத்துல அரசன் 1, வைசியன் 1, அந்தனர், அரசன் அந்தனர் 1, வைசியன் 1, சூத்திரன் 1. அதுல வேளாளர் இல்லை. ஆனால் மனுஸ்மிருதி சொல்லாத அந்த வேளாளர் இனத்தை ஒரு நைஷ்டிக பிராமணராக இருந்த தொல்காப்பியர் வந்து ஒரு பிராமணர். ஆனால் அவருக்கு எழுதின நூல் தான் தமிழ்ல நமக்கு முதல்ல கிடைச்சிருக்குது. அந்த ஒரு ஸ்மார்த்த பிராமணராக அந்த சூத்திரன்கிற வார்த்தையை எடுத்துட்டார். இவரும் 4 வகை வர்ணத்தை சொன்னார் தொல்காப்பியர். அவர் எப்படி பிரிச்சார்னா, அரசன், அந்தணன், வைசியன், வேளாளன். அதுல வேளாளரை சேர்த்தாரு. இன்னும் சொல்ல போனா வேளாளர்கள் வந்து அரசனுக்கே முடிசூட்டுகிற நிலையில இருந்தாங்க. இப்ப சோழ வம்சத்துல உள்ளவங்க முடிசூட்டுவது யாருன்னா வேளாளன் பெருங்குடி மக்கள் தான் சூட்டி இருக்கிறாங்க. கம்பனே வந்து அவனை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற போது சடையப்ப வள்ளல் ஒரு வேளாளர், விவசாயி. அதனால அரியணை விரை செறி குழலி வெண்ணை நல்லூர் சடையந்தன் மரபுலோர் கொடுத்த வாங்கி வசிட்டனே பொன்னிந்தான் மௌலி. பட்டாபிஷேக பாட்டு. இதுல பட்டாபிஷேகம் யார் சுட்டினா வேளாளர் சுட்டினதா தான் கம்பநாட்டாழ்வானே ஒத்துக்கிறாங்க. அப்ப இந்த வேளாளர்கள் அரசர்கள முன்னிலையில இருந்தாங்கல்ல, அவர்களை முதலிகள் என்று அழைத்தார்கள். அதுதான் முதலியார்னு பின்னால ஒரு காஸ்டா வந்தது. அரசர்களுக்கு, அரச வம்சத்துக்கே முடிசூட்டுற அளவுக்கு இவங்க வந்து அரச சபையில முதல்வர்களாக இருந்தார்கள். முதலிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் பின்னால முதலியார் என்று ஆச்சு. சரி, வணிகர் எப்படி வந்தாங்கன்னா, இந்த வேளாளர்களே பிற்காலத்திலே அவர்கள் உற்பத்தி பண்ண பொருள்களை விற்கவும் ஆரம்பித்தார்கள். அதனால் வேளாளர்களே இருந்தால் வைசியர்கள் தோன்றினார்கள். இந்த மனுஸ்மிருதியில கூட வைசியர்னு சொல்றது வேளாளர்களுக்கு உள்ள தொழில் தான். பயிர் செய்யறது, அதை விற்கிறது, வட்டிக்கு கடன் கொடுக்கிறது. இந்த தொழில்களை, பசுக்களை காப்பாற்றுறது, தானம் கொடுப்பது, இதெல்லாம் வைசியருடைய கடமை. சைவ வேளாளர்களே கூட அவர்களை விட உயர்ந்த காட்சி என்று சொல்லுகிற அந்த வகுப்புல பெண் எடுக்க மாட்டாங்க. ஆனா செட்டியார்ட்ட பெண் எடுப்பாங்க. ஏன்னா இதுல இருந்து போனதுதான் செட்டியார். இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள வர்ண பிரிவினைகள். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், வாய்மை தவறாத, வாய்மையும் மரபும் காத்து வாழக்கூடிய அந்த ஒரு வேளாளர் இனத்திலே தான் சேக்கிழார் பெருமான் அவதரித்தார். அவரும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு சிவன் கோயில ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அவங்க எல்லா இடம் வெள்ளியங்கிரியும் அழகம்மையாரும் எல்லா இடங்களுக்கும் போய் அலைஞ்சு எல்லா சிவன் கோயிலையும் போய் தரிசித்து வேண்டி விரும்பி தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றார்கள். அழகான ஆண் குழந்தையை. அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் அருள்மொழி தேவர். பின்னால் தான் அவருடைய பெயர் சேக்கிழார் மாறியது. அந்த எருதுகளை உடைய ஒரு குடிக்கு வந்து சேக்கிழார் குடினே ஒரு பேர்.
எருதுகளின் உரிமையாளர், அதாவது சொந்தமா நிலம் எருதுகள்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து சேக்கிழார் குடி என்று அழைத்தார்கள். அது வேளாளர் குடியில ஒரு பிரிவு. அந்த சேக்கிழார் குடியிலே இவர் சிறப்பாளரா இருந்ததுனால இவர் பேர் சேக்கிழார் என்று பின்னால வந்தது. அப்பா வச்ச பேரு அருண்மொழி தேவர் என்பதுதான். இவர் பிறந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்தது. அழகம்மையாருக்கு 3 வருடம் கழித்து இன்னொரு குழந்தை பிறந்தது. அது சேக்கிழார் பெருமான் அருண்மொழி தேவர் அவர்களுடைய தம்பி. அவரு பேர் வந்து பாலராவாயர். பாலராவாயர்னா என்னன்னா சுவாமிகளுக்குள்ள பேர். திருஞான சம்பந்தர் 3 வயதிலே பால் உண்டு, ஞானப்பாலை உண்டு கடைவாயிலே பால் ஒழுக நின்று கொண்டிருந்தார். அப்பதான் அவங்க அப்பா சிவபாத இருந்தேர் ஒரு குச்சி எடுத்து, யார் எச்சில் முயங்கு இப்பாலினை எவர்வையின் உண்டனை என்று குச்சியை ஓங்கிய போது அவரை தடுத்து நிறுத்தி தோடுடைய செவியன் என்று சீர்காழியினுடைய பிரம்மபுரத்தினுடைய குச்சியை காட்டி தோடுடைய செவியன் வெளியேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனிநாட் கணிங்க அருள் செய்த ஈடுடைய பிரம்மாபுரம் நிலவிய பெம்மானிவன் என்றே என்று முதல் திருமுறையுடைய முதல் பாட்டை சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடுகிற போது கடவாயிலே எச்சில் பால் ஒழுகிக் கொண்டிருந்தது. பால் அராவாயர், பால் ஒழுகுகின்ற வாயை உடையவர் என்ற அந்த பேர் வந்து சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு தான் பொருந்தும். அதைத்தான் சேக்கிழார் பெருமானுடைய தம்பிக்கு பேரா வச்சாங்க. அவ்வளவு சைவ குடும்பம். அப்ப ஒவ்வொரு பேர்லயும் பெரிய பெரிய ஆராய்ச்சி வரலாறுலாம் இருக்குது. அப்ப சேக்கிழார் என்பது சிவனுடைய பெயர், அவருடைய தம்பி பாலராய வாயர் என்பது சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய பெயர். இவர் சேக்கிழார் பெருமான் சின்ன வயதிலே குருகுல கல்வி. அப்பெல்லாம் வந்து குருகுலம் வந்து வாத்தியாரை தேடி பையங்க போவாங்க. வாத்தியாரு உட்கார்ந்துருப்பாரு, பையங்கெல்லாம் நின்றுகிட்டு கை கட்டி வாய்ப்பு வச்சு அவங்ககிட்ட பாடம் கேட்பாங்க. இப்பெல்லாம் நாங்க போய் நின்றுகிட்டே இருப்போம், பையன்லாம் உட்கார்ந்துருப்போம் பயணத்துல. நாங்க நின்றுகிட்டே பாடம் நடத்துவோம். அது இப்போ உள்ள சூழ்நிலை ஆயிருச்சு. ஆனால் அந்த காலத்துல குருகுலம் என்பது, அது சில நேரம் குருகுலம் வந்து மரத்தடியில் நடக்கும். வாத்தியார் வீட்டுக்கு தான் போவாங்க பிள்ளைங்க. அங்க பெரிய, நான் சொல்றது சாதாரண ஏழைபாளைகள் இல்லை, நாட்டை ஆளுகிற அரசனுடைய மகனா இருந்தாலும் அந்த குடிசையில போய் தான் படிக்கணும். அப்படிதான் மரபு இருந்தது. ஏனென்றால் கல்வி என்பது அந்தஸ்து, காசு, பணம், செல்வாக்கு இவைகளை எல்லாம் தாண்டியது. அதனால கல்வி என்பது செல்வத்திலேயே பெரிய செல்வம். அது அதை பெறுவதற்காக செல்வந்தர்கள் கூட குடிசைக்கு தான் போய் ஆகணும். அப்படி குருகுலம். ஏன் இரண்யகசிபு உலகத்தையே கட்டி ஆண்டவன், எல்லாம் இரணிய மந்திரத்தையே சொல்லுவேன், அவன் மகன் பிரகலாதனையே குருகுலத்துக்கு தான் அனுப்பினான். அவை மரத்தடியில நடந்தது. சில நேரங்கள்ல ஆசிரியர்கள் பின்னால கொஞ்சம் மண்ணுகின்னெல்லாம் கட்டி திண்ணையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சதும் திண்ணையில வச்சு நடத்தாங்க. அதனாலதான் திண்ணை பள்ளிக்கூடங்கள்னு பேர் வந்தது. வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய திண்ணை, அது வழிப்போக்குகள் தங்கி இழைப்பாருகிற இடமாகவும் இருந்தது, அறிவூட்டுகிற அறிவு தொழிற்சாலையாகவும் இருந்தது. அந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் என்று பேரே அதனாலதான் வந்தது. இவரு சேக்கிழார் பெருமான் போகிற போது மரத்தடி இதுலதான் குருகுலத்துல அவருக்கு பாடம் நடத்தப்பட்டது. இதுவரைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன். அவருடைய ஆசிரியர் யாருங்கிற பேர் இன்னும் கிடைக்கல எனக்கு. அதுவும் கண்டுபிடிச்சுவேன் எப்படி இந்த அதனால தேடத்தான் போறேன். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அதனால தேடுவேன். அந்த வாத்தியார் பேரையும் கண்டுபிடிச்சிருவான். என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுதான், என்னென்னவோ கண்டுபிடிச்சிருவோம். இதை கண்டுபிடிக்க மாட்டோமா, கண்டுபிடிச்சிருவோம். இறைவன் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன், ஏன் நம்பிக்கை இல்லை. ரைட்டு. அப்ப அவரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க. அவர் ரொம்ப விரும்பி கற்ற ஒரு நூல் என்னன்னா திருக்குறள். சேக்கிழார் பெருமான் மிக மிக விரும்பி கற்ற ஒரு நூல் திருக்குறள். இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நான் இதை தெளிவா உங்களுக்கு விளக்குறதுக்காக. ஏன்னா பலாப்பழத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னால இதையெல்லாம் பூரா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனாதான் பல முயற்சி அதிகமா இருந்தாலும் ருசி அதிகமா இருக்கும். அந்த அவரு ஆசிரியர்கிட்ட போய் படித்த நூல்கள்லயே அவருக்கு வந்து அப்புறம் ஏடுதான் பண ஓலை இருக்குல்ல, பட ஓலை பார்த்திருப்பீங்க, இப்படி ஒடுக்கமா நீளமா இருக்கும். அது சைடு ரெண்டையும் கட் பண்ணிடுவாங்க. எங்க வீட்டுல கூட இருந்தது. தூத்துக்குடி போனா அந்த ஒரிஜினல் ஏடுகளே இருக்குது. சில ஏடுகள் நான் எடுத்து வந்து காமிக்கிறேன். அந்த பனை நறுக்குகளை ஒன்னோடு இப்படி மொத்தமா வச்சு அதுக்கு மேல ஒரு மரப்பலகை, சின்ன மெல்லிய பலகை, கீழே ஒரு மரப்பலகை, அதே சைஸுக்கு கட் பண்ணி இப்படி நீளமா மேல ஒரு மரப்பலகை, கீழே ஒரு மரப்பலகை, நடுவுல வந்து ஏடுகள் 50 அல்லது 100 வரைக்கும் சேர்க்கலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல ஓட்ட போட்டுப்பாங்க. அதுல ஒரு கயரை கட்டியிருப்பாங்க.
நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் ஒரு உண்மையான ஏட்டுச்சுவடியை உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஒரு 2 வாரத்துல. அப்ப இந்த ஏட்டுச்சுவடிகளை வந்து அந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுல எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எழுத்தாணி ஆணி மாதிரி ஒண்ணு பெரிய ஆணி இருக்கும், குத்தூசி மாதிரி. அதை வச்சு அந்த கனவுலையே கீறணும். அதுல பேனா மாதிரி எல்லாம் எழுத முடியாது. ஆனான்னா அப்படியே ஆனா மாதிரி அதுல வெட்டணும், கீறணும். அதுக்கப்புறம் அது மேல மஞ்சள் தடவி பார்த்தா எழுத்து மஞ்சள் மஞ்சளா இருக்கும், மஞ்சளா தெரியும். அதுதான் வழக்கம். மஞ்சள் நீர் ஆட்டுவாங்க ஏட்டுக்கு எழுதி முடிச்சதும். இதுதான் நம்ம இந்த மாதிரி கீறி கீறி எழுது. இப்ப நம்ம பேனாட்டு எழுதுறதே 10 பக்கம் எழுதுறது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் எழுத்தாணியில அதை வச்சு கீறித்தான் எழுதியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பாட்டு, மறந்துடாதீங்க. திருமுறைகள் எல்லாம் 1, 2 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கான பாடல்களை ஏட வச்சு எழுதியிருக்காங்க. யாருக்கு சம்பாதிக்கிறதா இல்ல. இந்த சைவ உலகம், தமிழ் உலகம் எதிர்காலத்துல இதை பாடுங்கிற நம்பிக்கையில பண்ணாங்க. அப்ப இந்த இதை கீறி தான் எழுதுவாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க கீறுகிற போது இப்ப நீங்க பிள்ளைங்க எல்லாம் பேப்பர்ல எழுதுறீங்க, பென்சில் எழுதுனா ரப்பர் வச்சு அழிச்சிடுறீங்க, பேனாட்டு எழுதுனா மேல அடிச்சிடுறீங்க. ஆனால் இந்த எழுத்தாணி வச்சு எழுதுகிற போது எதையும் நீங்க செய்ய முடியாது. அதனால ஓவர் ரைட்டிங்கும் கிடையாது, கரெக்ஷன்ஸும் கிடையாது. அது இன்னும் வியப்பு. லட்சக்கணக்கான பாடல்களை ஏட்டுல எழுதினாங்க. ஒரு இடத்துல கூட அடித்தலும் கிடையாது, வேற எழுதவும் முடியாது. கீறிட்டு ஓலை கிழிஞ்சு போயிடும், ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா 50 பக்கம் எழுதினாலும் அதுல ஒரு ஓவர் ரைட்டிங்கும் இருக்காது, ஒரு அடித்தலும் இருக்காது. நம்ம ஒரு பக்கம் எழுதுறதுக்குள்ள 1000 தடவை திண்டாடி திருள நின்றுடும். என்ன, அந்த காலத்துல ஏடுல எழுதுறதுங்கிறது பெரிய தவம், அது ஒரு வேள்வி, அது சாதாரணமா பண்ண முடியாது. அது லட்சக்கணக்கில் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய இது. அதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றோம், இந்த அருமையெல்லாம் தெரிஞ்சாதான் உங்க கையில இருக்கிற 4 வரி பாட்டு தோடுடைய செவியன் விடையேறின்னு நீங்க சாதாரணமா படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதை எழுதுவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். அது மாதிரி லட்சக்கணக்கான ஏடுகளை சம்பந்தமூர்த்தி சுவாமியிலே 3 லட்சம் பாட்டு எழுதி கேட்டிருக்கிறார். பின்னால வந்தவங்க தான் எழுதினாங்க, அவங்க எழுதுறது கிடையாது. அவங்க கோயில போய் பாடுவாங்க, பின்னால வந்து எழுதினாங்க. இப்படி யாரோ ஒருத்தர் எழுதித்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஏட்டுலதான் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த திருக்குறள் வந்து குருகுலத்துல அந்த ஏடுகள்ல எழுதித்தான். ஏன்னா சேக்கிழார் பெருமான் வாழ்ந்து 12ஆம் நூற்றாண்டு பேப்பர் உபயோகம் வரல. பேப்பர் பேனாலாம் ஐரோப்பியர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், இலங்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அச்சுப்பொறி, பேப்பரு, காகித மரப்பட்டைகள்ல இருந்து கூழ் எடுத்து காகிதம் செய்கிற தொழில்நுட்பம் எல்லாம் ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு. அவங்க முதல்ல அதுவும் நமக்காக பண்ணல. அவங்களுடைய பைபிளை அச்சடித்து எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழிகளிலையும் கொடுப்பதற்காக அதை ஏற்பாடு பண்ணாங்க. நமக்காக பண்ணல அவங்க. ஆனால் அந்த பைபிள் ஒரு அச்சு இதுல சும்மா இருக்கும்ல. அப்ப நம்ம சைவ இலக்கியங்களையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க காசுக்காக. அப்படிதான் நம்ம சைவ இலக்கியங்கள் அச்சு ஏறி வந்தது வெளியே. அப்ப இந்த திருக்குறளை வந்து அவர் ரொம்ப விரும்பி படித்தார் சேக்கிழார் பெருமான். அந்த நேரத்துல அனபாய சோழன் சோழ நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். நாடு அதுலதான் இவர் வளர்ந்து பெரியவரா இருக்கிறார். யாரு? சேக்கிழார் பெருமான் என்ற அருள்மொழித்தேவர் என்ற சேக்கிழார் பெருமான் இங்க இருக்கிறாரு. இப்போ இப்ப இந்த வரலாறு இப்ப நான் சொல்றேன்ல, இதையெல்லாம் யார் சொல்றான்னா 14 சாத்திரங்கள் சொன்னேன்ல, சாத்திர பாடல், இந்த 4 ஆச்சாரியர்கள், அதுல 8 நூலை ஒரே ஒரு ஆள் எழுதினார். யாருன்னா இந்த லாஸ்ட்ல இருக்கிறவர் உமாபதி சிவம், கொற்றவன்குடி உமாபதி. 14 சாத்திரங்கள்ல 8 சாத்திரங்கள் அவர் தான் எழுதினார். அவர் வேறொரு காரியமும் பண்ணாரு. அவர்தான் சேக்கிழார் புராணத்தையும் எழுதினார். ஏன் தெரியுமா? சேக்கிழார் பெருமான் 63 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் பாடிட்டார். ஆனால் இதை பாடிய அந்த சேக்கிழார் பெருமானை பற்றி பாடுவதற்கு ஆள் இல்லை. அப்ப இந்த கொற்றவன்குடி உமாபதி சிவன் நினைச்சாரு, இந்த 63 கொஞ்சளவும் குறையாதது சேக்கிழார் பெருமானுடைய தொண்டு, அவரையும் ஒரு நாயனாரா சேர்க்க வேண்டும், 64வது நாயன்மாராக சேர்க்க வேண்டும் என்பதற்காக சேக்கிழார், நல்ல சேக்கிழார் நாயனார் புராணம் தான் பேர் வச்சார். 63 நாயன்மாருடைய வரலாறு சேக்கிழார் பெருமான் எழுதி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 200 வருஷம் வரைக்கும்
63 நாயன்மாரை பற்றி எழுதின சேக்கிழாரை பற்றி எழுதுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அதனால 200 வருஷத்துக்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த உமாபதி சிவம் 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் பெருமான் எழுதி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 200 வருடம் கழித்து கொற்றவன்குடி உமாபதி சிவம் சேக்கிழார் புராணத்தை வரலாற்றை எழுதுகிற போது அதுக்கு வச்ச பேர் தெரியுமா? சேக்கிழார் நாயனார் புராணம். அதுக்கு இன்னொரு பேரும் வச்சாரு. சேக்கிழார் பெருமான் தன்னுடைய நூலுக்கு என்ன பேர் வச்சாரு? திருத்தொண்டர் புராணம்னு வச்சார்ல, அதே பேரை இவரும் வச்சாரு. திருத்தொண்டர் வரலாறுன்னு வச்சார். இவர் ஒரே ஒரு ஆளு திருத்தொண்டர். யாருன்னா சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமானை பற்றி எழுதிய நூலுக்கு உமாபதி சிவம் 2 பேர் வச்சாரு. ஒண்ணு திருத்தொண்டர் வரலாறு, இன்னொன்று சேக்கிழார் நாயனார். இதை எங்க முதல்ல அச்சிட்டாங்கன்னா இலங்கையில தான் அச்சிட்டு இருக்காங்க. அந்த புக்கை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த நோட்ஸோட அந்த PDF ஃபைல் வரும். 103 பாட்டு இருக்கு உமாபதி சிவம். யாரை பற்றி? சேக்கிழார் பெருமானை பற்றி. அதை இலங்கை ஈழ மண்ணிலே தான், ஈழ மண் தான் அதை நம்ம மறந்துடக்கூடாது. உங்களுக்கு அந்த பதிப்பே எனக்கு கிடைச்சது, PDF ஃபைலா கிடைச்சது. அதை நான் சேகரித்து வச்சுருக்கேன். 2வது வகுப்பு நோட்ஸோட அது உங்களுக்கு வரும். அருமையான நூல். அதுலதான் நான் சொல்ற இந்த விஷயமெல்லாம் இருக்கு. ஆய்வு பூரா இருக்குது. ரொம்ப அருமையானது. 103 பாடல்கள். அது நம்மளை பார்ப்போம் பின்னால. அப்ப அந்த திருக்குறளை ரொம்ப விரும்பி சேக்கிழார் பெருமான் குருகுலத்துல படிச்சார். அப்போ தொண்டை நாட்டிலே ஆண்ட மன்னன் அனபாய சோழன். அவனுக்கு மகன் ஒருத்தன் தான். அவன் 2ஆம் ராஜராஜ சோழன் அவனுக்கு பேர். ராஜராஜ சோழனுடைய பரம்பரை அவங்க. அதனால 2ஆம் ராஜராஜ சோழன் இளவரசன். மறந்துடாதீங்க, அனபாய சோழன் அவன் தான் சோழ நாட்டை அப்பொழுது சேக்கிழார் பெருமான் வாழ்ந்த காலத்துல சோழ நாட்டை ஆண்டவன் அனபாய சோழன். அவன் தான் தில்லையிலே சிதம்பரம் கோயிலுக்கு தங்கத்தால கூரை போட்டு பொன்வேய்ந்த சோழன் என்ற பட்டமும் பெற்றவன் அவன் தான். அந்த அனபாய சோழன் அந்த தில்லையில உள்ள இதுக்கு பொன்வேய்ந்தவன். பெரிய ஒரு மிகப்பெரிய சைவ அறிவு உடையவன். அவனுடைய பையன் 2ஆம் ராஜராஜன். அந்த 2ஆம் ராஜராஜன் யாற்ற பாடம் படித்தான்னா ஒட்டக்கூத்தர் என்ற புலவர்கிட்ட படித்தான். கம்பர் காலத்திலேயும் புகழேந்தி புலவர் காலத்திலேயும் கம்பருக்கும் இணையாக, அதே மாதிரி புகழேந்தி புலவருக்கும் இணையாக வாதம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெற்ற ஒருவர் ஒட்டக்கூத்தர். இன்னும் சொல்லப்போனா கம்பர் கம்பராமாயணத்துல 6 காண்டம் தான் எழுதினார். 7வது காண்டம் உத்தர காண்டத்தை ஒட்டக்கூத்தர் தான் எழுதினார். அவ்வளவு புகழ் கம்பராமாயணத்துக்கு. அவர் தான் அனபாய சோழனுடைய மகனுக்கு 2ஆம் ராஜராஜ சோழனுக்கு ஆசிரியர் அவர் தான். இப்போ அவரு ஏன் இதை சொல்றேன்னா அதுல ஒரு செய்தி இருக்கு. அந்த அனபாய சோழனுக்கான அவனுக்கு புலவர்களை எல்லாம் சோதிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அப்ப மன்னர்கள் அப்படி எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அவன் அறிவுள்ளவனா இருந்தான். இப்ப மன்னனே மடையனா இருக்கிறான். அதனால ஆனால் அந்த காலத்துல மன்னர்கள் அறிவு உடையவர்களாக இருந்தாங்க, பக்தி உடையவர்களாக இருந்தார்கள், சிவபக்தி உடையவராக இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, அந்த இத அந்த அரசர்கள் அந்த எல்லா புலவர்களையும் வச்சு அவன் எனக்கு நான் 3 கேள்வி கேட்பேன். யாரு? அனபாய சோழன் சொல்றான். நான் 3 கேள்வி கேட்பேன். இந்த 3 கேள்விக்கு யாரு விடை கரெக்டான விடை சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பதவியும் கொடுப்பேன், ஒரு பெரிய செல்வத்தையும், ஒரு நாட்டையே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அறிவிப்பு செஞ்சான். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா 3 கேள்வி. முதல் கேள்வி என்ன கேட்டா, மலை ஹில் இருக்குல்ல, மலையை விட பெரியது எது? அனபாய சோழன் கேட்ட முதல் கேள்வி மலையை விட பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, கடலை விட பெரியது எது? கடல் நீங்க பார்த்திருப்பீங்க, விரிந்து பறந்த கடல். உலக பூம்பரப்புலயே 2 பங்கு கடல் இருக்கு, 1 பங்கு தான். இத்தனை கண்டங்களும் சேர்த்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, வட அமெரிக்கா, இது வேற இது UK,
இப்படி எல்லா கண்டங்களும் சேர்த்தே மொத்தம் எவ்வளவுன்னா ஒரு பகுதி தான். மீதி 2 பகுதி கடலால் தான் சூழப்பட்டிருக்கு. அப்ப அந்த கடல் எவ்வளவு பெரியது. ஆனா அனபாயன் கடலை விட பெரியது எது? இது மலையை விட பெரியது எது? 2வது கடலை விட பெரியது எது? 3வது ஒரு கேள்வி கேட்டான். இந்த உலகத்தை விட பெரியது எது? கடலை விட மலையை விட பெரியது எது? கடலை விட பெரியது எது? இந்த உலகத்தை விட பெரியது எது? 3 கேள்வி கேட்டான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒட்டக்கூத்தர் அவையில இருக்கிறாரு. அவராலே பதில் சொல்ல முடியல. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இத என்ன பண்ணா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மற்ற சின்ன சின்ன நாடுகள் இருக்கும்ல, அவைகளுக்கெல்லாம் ஆட்கள் மூலமா இத செய்தியை பரப்புனான். ஏட்ல எழுதியோ இல்ல வாய்மொழியாவோ இந்த மாதிரி அரசனுடைய சந்தேகம் இதை தீர்த்து வைக்கணும். இதுல ஒரு ஓலை தொண்டை நாட்டுக்கும் போச்சு. அங்கதானே சேக்கிழார் பெருமான் இருக்கிறாரு. அது சோழ நாட்டுக்கு உட்பட்டது தானே. எல்லா இடங்களுக்கு அனுப்பும் போது தொண்டை நாட்டுக்கும் போச்சு. தொண்டை நாட்டிலே சேக்கிழார் பெருமானுக்கையும் இதை கொண்டு போய் காமிச்சாங்க. காமிச்சோன்னா அவர் சிரிச்சாரு. இதுல இவ்வளவு சாதாரணமான கேள்வியை கேட்டுக்கிறாரு. அவங்க அதிகாரத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் எவனுக்கும் வெட்ட தெரியல. ஆனா சேக்கிழார் பெருமான் ரொம்ப அசால்ட்டா சொன்னாரு, அலட்சியமா சொன்னாரு. இது ஒரு சாதாரண விட, இதைத்தான் திருக்குறள்ல ஏற்கனவே திருவள்ளுவர் படித்தாரு. இதே அனாபாய சோழன் கேட்டிருக்கிறாரு, எளிமையான கேள்வியில கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் விடை கொடுத்து அனுப்பினார். அதே அவன் ஓலையை காமிச்ச அதே காவலாளிட்ட ஒரு பதில் எழுதி கொடுத்தாரு. 3 திருக்குறளும் இந்த 3க்கும் வெளி இருக்குது. நிலையில் எவன் ஒருத்தன் இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும் துன்பம் வரும்போது மலை மாதிரி இருக்கிறானோ அவன் மலையை விட பெரியவன். ராமனை காலையில கூப்பிட்டு நாடு உனக்கு, அயோத்தி சாம்ராஜ்யம் உனக்குங்கிற போதும் அப்படி தாமரை மாதிரி மலர்ந்த முகமா இருந்தது. ராத்திரி கைகையை கூப்பிட்டு நாடு உனக்கு கிடையாது, நாடுதான் உனக்கு அப்படிங்கிற போது அதே மாதிரியே இருந்தான். நீங்க தாமரை மலர்றது கூம்பும் அல்லது வாடும். ஆனா படத்துல வரைஞ்சீங்கன்னா அது வாடுமா? படத்துல ஒரு தாமரை மலர்ந்திருக்க மாதிரி போட்டிருக்கீங்க படம், அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வாடுமா? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திரத்திறன் வேகென்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகம். அது ராமனை பற்றி கம்பன் சொல்ற இது. அதே மாதிரி எவன் ஒருவன் தன்னுடைய நிலையில இருந்து தெரியாமல் என்னைக்கும் சிங்கமா தான் இருக்கும். நீங்க சிங்கத்தின் கால்கள் பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை. நான் கனடாசன் சிங்கம் கிளடானாலும் அது கிழட்டு சிங்கம் தான். ஆனா ஆற்றல் குறையாது, வீரம் குறையாது. அது மாதிரி இந்த எந்த ஒரு நிகழ்வுக்கும் கொஞ்சம் கூட கலங்காமல் தன்னுடைய நிலையில இருந்து எவன் தெரியாமல் இருக்கிறானோ அவன் மலையை விட ஸ்ட்ராங்கானவன். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரிது. இது ஒரு திருக்குறள். 2வது, பயந்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்னி கடலினும் பெரிது. ஒரு பயனையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பயனும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நான் செய்யற உதவி இருக்குது, அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த கடலை விட அது பெரியது. பயந்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் அதனுடைய நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் நன்மை கடலிலும் பெரிது. அதனால விளையக்கூடிய நன்மை கடலை விட பெரிதானது. அப்ப தன்னுடைய நிலையிலே தெரியாமல் இருப்பவன் மலையை விட பெரியவன். அதே மாதிரி பயன் கருதாமல் உதவி செய்யக்கூடியவனுடைய அந்த பலன் இருக்குதே, அது கடலை விட பெரியது. அடுத்தது, காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. ஞாலம்னா உலகம். நீங்க ஒருத்தனுக்கு நல்ல 3 வேளை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்க, எனக்கு நீங்க ஒரு குண்டா நிறைய சோறு போட்டீங்கன்னா எனக்கு அது அவ்வளவு ருசிக்காது. ஆனால் 10 நாள் பட்னி இருக்கிறவன் பற்றி அவனுடைய பசியை அறிந்து அவனுக்கு ஒரே ஒரு தோசையை போடுங்க, எனக்கு நீங்க சாப்பாட்டை விட அந்த ஏழைக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு தோசை தான் ரொம்ப பெருசு. அது உலகத்தை விட பெருசு. ஏன்னா அது காலம் கருதி அவனுடைய தேவை அறிந்து அவனுக்கு இப்ப இது தேவைப்படுது, அப்ப அந்த உதவியை செய்யணும் என்று வருகிற உதவி இருக்கிறதே, காலம் கருதி செய்யக்கூடிய அந்த உதவி
அது ஞாலத்தை விட பெரியது. அப்ப மலையை விட பெரியது, கடலை விட பெரியது, உலகத்தை விட பெரியது. இந்த மூன்றுக்கும் திருக்குறள்ல இருக்குது. திருக்குறள் 2ஆம் நூற்றாண்டுல தோன்றியது. இவர் 12ஆம் நூற்றாண்டு. அதனால திருக்குறள் நல்லா வாசிச்சு இருக்கிறாரு. 1330 பாட்டு நல்லா இது பண்ணதுனாலதான் அனபாய சோழனுடைய ஏட்ட பார்த்த உடனே இது சாதாரண 3 விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்த கூப்பிட்டு விட்டாரு. உடனே அவன் கூப்பிட்டு விட்டான் அனபாய சோழன். ஏன்னா நம்ம நாட்டுல இவ்வளவு பெரிய அறிவாளி இருக்கிறாரு, கூத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவரே இது வரைக்கும் பதில் சொல்லல. ஆனா இது எந்த ஒரு தொண்டை நாட்டுல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு அது வரைக்கும் சந்தித்தது இல்லை சேக்கிழார் பெருமான. இந்த விடை தெரிஞ்ச உடனே சேக்கிழார் பெருமான தொண்டை நாட்டுல இருந்து பெரிய ஆரவாரங்களோடு அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணி மேலதாளங்கள் புடைசூழ அவன் 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவரை அழைத்து வந்து அப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரம் நல்ல கவனிங்கன்னா அப்ப சோழ நாட்டினுடைய தலைநகர் தஞ்சையும் கிடையாது, உறையூரும் கிடையாது. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜ சோழன் மகன் அந்த தஞ்சாவூர் கோயில் வாஸ்து பிரச்சனை இருந்தது. அதனால அதே ப்ளூ பிரிண்ட் வச்சு கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை மாவட்டத்துல ஒரு ஊரையே நிர்மாணித்து ஒரு கோயிலை கட்டினான். நீங்க இப்பயும் போய் பாருங்க, கும்பகோணத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அந்த இடம் வந்து தஞ்சாவூர் கோயில் மாதிரியே தான் இருக்கும். அதே ப்ளூ பிரிண்ட் தான், ஒரே ப்ளூ பிரிண்ட்டை வச்சு உருவாக்குனதான் கங்கை கொண்ட. அதுதான் ராஜேந்திர சோழன் வந்து கடாரம் வரைக்கும் போய் ஜெயிச்சான்ல. இலங்கை, கடாரம் எல்லா நாடுகளுக்கும் போனவன் ராஜேந்திர சோழன். உலகத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், உலகத்துல இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே ராஜேந்திர சோழன் அளவு கடல் பயணம் செஞ்சவன் எவனும் கிடையாது. கடல் பயணம் சும்மா செய்யல, கடல் பயணம் செஞ்சு அங்க உள்ள நிலத்துல போய் அங்க உள்ள வென்று வெற்றி கொடியை நாட்டியவன், சோழருடைய புலிக்கொடியை நாட்டிய பெருமைக்குரியவன் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனுடைய மகன். ராஜராஜனும் போயிருக்கிறான், ஆனா அவனை விட்டு அதிக எல்லை போட்டது ராஜேந்திர சோழன் தான். எல்லா நாட்டையும் பேச்சு அவன் கால் வச்ச இடமெல்லாம் வெற்றி தான். நெப்போலியனுக்கும் அலெக்சாண்டருக்கும் அதை சொல்லுவாங்க. நெப்போலியன் அலெக்சாண்டர் காலத்துக்கு எல்லாம் முன்னால தமிழன் அதையெல்லாம் செஞ்சிருக்கலாம். ராஜேந்திர சோழன் கால் வைத்து எந்த போரிலும் கடைசி வரை தோற்றதே கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளுமை பெற்றவனாக அந்த ராஜேந்திர சோழன். அப்ப அவன் உருவாக்கிய அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் ராஜேந்திர சோழன் காலத்துக்கு பின்னால வந்தவர்களுக்கெல்லாம் தலைநகரா இருந்தது. அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தொண்டை நாட்டுல குன்றத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரம். அந்த 40 கிலோமீட்டரும் அவரை வரவழைக்கலாம். மாட்டு வண்டி தான், அப்போ தேரெல்லாம் கிடையாது. மாட்டு வண்டியிலே அவர் பயணம் செய்து வந்தார். அவர் கூட பெரிய பரிவாரம் எல்லாம் வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வழியில 40 கிலோமீட்டர், ஒவ்வொரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள உள்ள கோயில்களை போய் தரிசனம் பண்ணார். பெரிய புராணத்திற்கிட்ட அவர் வர்றாரு. அது வரைக்கும் பெரிய புராணத்தை பற்றி அவருக்கு ஒரு எழுதணுங்கிற அபிப்பிராயமும் கிடையாது. பெரிய புராணத்துல யாரை பத்தி பாட போறோம், பெரிய புராணங்கிற ஒரு கான்செப்ட் அவர் சிந்தையில இல்லை. அவர் அந்த மாட்டு வண்டியில 40 கிலோமீட்டர் சிவஸ்தலங்களுக்கு போய் அங்க நாயன்மார்கள் சிலை நல்லா கவனிங்க. சேக்கிழார் பெருமான் காலத்துக்கு முன்னாலேயே சிவ ஆலயங்களிலே நாயன்மார்கள் சிலைகள் இருந்தது. சிலைகள் சொல்லக்கூடாது, நாயன்மார்களுடைய திருமேனிகள் செப்பு திருமேனியாகவும் கல் சிற்பங்களாகவும் அங்கு இருந்தது. இது அந்த 40 கிலோமீட்டர் பயணத்துல போய் அந்தந்த இதுல போய் ஒரு நாள் தங்குவாரு. மாட்டு வண்டியில வர்றதுனால தங்கித்தானே வரணும், அதனால தங்குவாரு. அந்த இடத்துல இது யாருடைய விக்கிரகம் இதையெல்லாம் கேட்டு அந்தந்த பகுதியில வாழ்ந்த கோயில்கள்ல அந்தந்த பகுதியில உள்ள நாயன்மார்களுடைய கதைகள், எல்லா நாயன்மார் சிலையும் இருந்ததா என்னன்னு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஊர்ல வாழ்ந்த நாயன்மார், திருவாமூர்னா அது அப்பர் சிலை கண்டிப்பா இருக்கும். இது மாதிரி ஏதோ அங்க இருக்கிற நாயன்மார்களுடைய சிலைகள், அவருடைய திருமேனி, அவருடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சு அப்பவுமே தரவுகளை எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் எடுக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 18. ஏனென்றால் என்னுடைய வார்த்தையில வந்து தப்பித்தவறி கூட தவறான செய்திகள் வந்து விடக்கூடாது. ஒரு தடவைக்கு 4 தடவை நல்ல தீர்க்கமா ஆராய்ச்சி பண்ணி அந்த குறிப்புகளை தேடி இருக்கணும். இதுக்கு வேற யாராவது மறுப்பு சொல்லியிருக்காங்களா, இல்லை இதை வேற யாராவது ஆதரிச்சிருக்காங்களான்னு பார்த்தா அதையும் எடுத்துதான் அந்த தரவுகளை சேர்க்கணும். அதே மாதிரி 18 மணி நேரமாவது உழைச்சாதான் நான் 1.5 மணி நேரம் உங்ககிட்ட பேச முடியும்.
சும்மா ஒண்ணுமில்லாம கையில ஒண்ணுமில்லாம பேசுவோம். ஆனால் தரவுகளை திரட்டாமல் மேடைகளிலே பேச முடியாது. அதே மாதிரி உண்மை என்று நன்றாக உறுதி சொல்லுவேன். ஒருவேளை யாராவது நான் சொல்றத வரலாற்று பிழை இருக்குமானால் எடுத்து சொன்னால் நான் என்கிட்ட உள்ள ஆதாரத்தை காட்டுவேன். அல்லது அவரு யாருக்கும் யானைக்கும் அடி சறுக்கும். நம்ம யானை மாதிரி இருக்கோம். அடி சறுக்கத்தான் செய்யும். அதனால அப்படி சறுக்குன்னா அதை திருத்திக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். என்னுடைய நோக்கம் தமிழர்களுக்கும் சைவ உலகத்திற்கும் உண்மைகள் போய் சேர வேண்டும். அதுதான். ரைட். இப்போ அந்த நாயன்மார்களுடைய தரவுகளை எல்லாம் அப்பவுமே அவர் திரட்ட ஆரம்பிச்சுட்டு இங்க வந்துட்டார். அனபாய சோழனையும் ஒட்டக்கூத்தரையும் 2ஆம் ராஜராஜ சோழன் 3 பேரும் அமிக்களத்துல இருக்கிறாங்க. இவரையும் அங்க கூட்டிட்டு போனாங்க. போன உடனே இவரை பார்த்த உடனே அவன் எங்க நாட்டுல இவ்வளவு ஒரு பெரிய அறிவாளி இருந்துச்சு, இவ்வளவு நாள் தெரியாம போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறான். முதலமைச்சர்னா இப்ப இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் அல்ல. அதை எப்படி வேணாலும் வாங்கிடலாம் அந்த பதவி. ஆனால் இது அந்த சோழ நாட்டுக்கு உட்பட்ட நாடுகள் இருக்குல்ல, அதுல ஒரு நாட்டினுடைய அரசனாவே முதலமைச்சர்னா அது அரசன் தான். அவனுக்கு உட்பட்ட நாடுகளுக்கு ஒரு நாட்டுக்கு அரசன் ஆக்குறது தான் முதலமைச்சர்னு பேரு. இது எதுல இருந்து தெரியுமா? ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டேன். அவனுக்கு பதவியின் சேக்கிழார் பெருமானுக்கு அனபாய சோழன் பதவியையும் கொடுத்து அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்தான். அது என்ன பட்டம்னா உத்தம சோழ பல்லவராயன்னு பேரு. சோழ நாட்டு நல்ல அது ஏன் பல்லவனை சேர்த்தான் தெரியுமா? அனபாய சோழன் அப்போ அது வரைக்கும் சமணத்தினுடைய பிடியிலே பல்லவர்கள் ஆட்சியிலே இருந்த சோழ நாட்டை அப்பொழுதுதான் மீட்டெடுத்திருக்கிறார்கள். 10ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தமிழ்நாட்டிலே 3ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி 10ஆம் நூற்றாண்டு வரை 7 நூற்றாண்டு காலம் சமணர்கள் அந்த நாட்டினுடைய அரசியலை கையில வச்சிருந்தாங்க. பாண்டிய நாடாக இருந்தாலும் சரி, சேர நாடாக இருந்தாலும் சரி, சோழ நாடாக இருந்தாலும் சரி, சமணர்கள் கையிலே சிக்கி இருந்த அந்த மதம் சோழர்களால் தான் மீட்டெடுக்கப்பட்டது அந்த நாடு. ஆக பல்லவர்களை வென்ற காரணத்தினால் அவன் பல்லவர்களுக்கு ஒரு குட்டு வைக்கிற மாதிரி அவன் பட்டம் சுட்டுறத பல்லவன் பேரால சுட்டணும். என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் பல்லவர்கள் இன்னைக்கு சோழ வம்சத்திலே இருந்து சோழனால் நியமிக்கப்பட்ட ஒருத்தன் ஆள்றான். உத்தம சோழ பல்லவராயன் என்று பட்டம் கொடுத்தான். யாருக்கு? சேக்கிழார் பெருமானுக்கு. முதலமைச்சர் பதவியும் கொடுத்து, முதலமைச்சர் திரும்பியும் சொல்றேன், முதலமைச்சர் ஒரு குறிநல் நாட்டினுடைய மன்னன், அவன் அமைச்சன் கிடையாது. அந்த தலைமை பொறுப்பையும் கொடுத்து உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார். வழங்கி சிறப்பு செய்தார். அதற்கு பிறகு அவருக்கு நிறைய சிறப்புகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தான். அப்புறம் திரும்ப இவர் ஊருக்கு போயிட்டார். முதல் முறை இந்த பட்டம் போயிட்டாரு. அங்க போய் தன்னுடைய ஆட்சியை நல்லா செலுத்திட்டு இருந்தாரு சேக்கிழார் பெருமான். அப்ப இவருக்கு அந்த தரவுகள் எல்லாம் சேர்த்து வச்சார்ல, அதை இன்னும் கொஞ்சம் சேகரிக்கணும்னு தோணுச்சு. இப்ப அவருக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சுல, அந்த பதவியை யாரோ எதுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனால் முதலாக சேக்கிழார் பெருமான் பதவியை சைவத்துக்காக பயன்படுத்தினார். தன்னுடைய கீழே வேலை செய்பவர்களை நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி இது மாதிரி எங்கெங்கயாவது இந்த மாதிரி வரலாறுகள் இருந்தா எடுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் திரட்ட செஞ்சார். அப்ப திரட்ட செஞ்சாரு. அவரும் போய் செஞ்சார். சேக்கிழார் பெருமானும் அப்பப்போ சுற்று பயணம் போகிற போது அந்தந்த இடங்கள் அவர் சுற்றுப்பயணம் தலையாத்திரையே முழுக்க இந்த நாயன்மார்களுடைய தரவுகளை தேடுவதாகத்தான் அமைந்தது. ஒவ்வொரு இடங்களுக்கும் போனாரு, ஆட்களையும் அனுப்பினாரு. அது மூலம் கிடைச்ச தரவுகளை எல்லாம் நிறைய திரட்டிட்டார். திரட்டி ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து திரும்ப அனபாய சோழனை பார்ப்பதற்காக போறாரு. அலுவல் நிமித்தமா போறாரு. போன இடத்துலதான் அவருக்கு சோழ மன்னன் ஜீவக சிந்தாமணி, அது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம், அது 50 காப்பியங்கள்ல ஒண்ணு. 2ஆம் நூற்றாண்டிலேயே அது வந்துருச்சு. ஆனால் அந்த கதை சமணர்கள், அது சமணர்களால் செய்யப்பட்ட ஒரு நூல். திருத்தக்க தேவர், அவர்தான் விருத்தப்பா. இந்த 4 வரியா பாட்டு எழுதுறோம்ல, அதுக்கு பேர் விருத்தப்பா. இதை அறிமுகப்படுத்தியவர் திருத்தக்க தேவர். விருத்தப்பாவுக்கோர் திருத்தக்க தேவர்னு பேரு. சேக்கிழார் பெருமானும் விருத்தப்பாவை பயன்படுத்தினாரு, கம்பனும் விருத்தப்பாவை தான் பயன்படுத்தினான்.
ஆனா இதை சமணர் ஒருத்தர் தான் முதல்ல பயன்படுத்தினார், திருத்தக்க தேவர். 4 வரியில பாட்டு எழுதுறதுக்கு அதான் விருத்த பாட்டு. அந்த விருத்தப்பாவுக்கோர் திருத்தக்க தேவர் அவர் தான் வந்து ஜீவக சிந்தாமணி என்கிற ஒரு காப்பியத்தை படைத்தார். 50 காப்பியங்கள் அது ஒண்ணு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, 3வது இடத்துல ஜீவக சிந்தாமணி, அப்புறம் வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5மே நல்ல கவனிங்க, தமிழ்நாட்டிலே தோன்றிய 50 சைவமும் கிடையாது, வைணவமும் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு மற்ற மதம் வேறும் இருக்கும் பாருங்க. 5ல 3 வந்து சமணம், 2 வந்து பௌத்த நூல். அப்ப சமணமும் பௌத்தமும் நம்முடைய நாட்டை 2ஆம் நூற்றாண்டில் பிடித்திருந்ததுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு 5 சிறு காப்பியங்கள்னு 5 வந்தது. அது 5மே சமணம் தான். இப்ப சேக்கிழார் பெருமான் பெரிய புராணமாக படைத்ததற்கு அதுதான் காரணம். சேக்கிழார் பெருமானுக்கு அந்த சமணர்களுடைய அந்த ஆதிக்கத்திலே இருந்து சைவத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று தோன்றியதால் தான் இந்த நாயன்மார்கள் கதையை பூரா அவர் தொகுத்தார். அது பின்னால் நம்ம அந்த செய்திக்கு வரப்போம். அப்ப 2ஆம் முறை சந்திக்கிற போது அனுமாய சோழன் அந்த இதுல ரொம்ப மூழ்கி இருந்தான். அந்த ஜீவக சிந்தாமணியில. ஜீவக சிந்தாமணி ஒரு சிறந்த நூல் தான். அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதுக்கு பேரு மனநூல்னு பேரு. மனநூல். அதுல நிறைய சருக்கங்கள் இருக்குது. ஜீவகன் என்கிற ஒரு மன்னன் ஒவ்வொரு நாட்டுக்கா போய் ஒவ்வொரு போட்டியில ஜெயிப்பான். ஜெயிச்சோன்னு அந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்குவான். இந்த மாதிரி 8 கல்யாணம் பண்ணான். நம்ம இதுலயே அதிகமா கல்யாணம் பண்ணது 8 கல்யாணம் பண்ணான். 8 கல்யாணம் பண்ணிட்டான்ல. திருத்தக்க தேவர் ஒரு நாவல்ட்டியா என்ன பண்ணாரு, 8 கல்யாணத்தையும் 8 சருக்கமா வச்சாரு. 8 பிரிவுகளா வச்சாரு. அப்புறம் அவன் முதல்ல கல்வி கட்டினான்ல, அத வந்து கலைமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அதையும் ஒரு திருமணமா 8 திருமணம் போதாதுன்னு கலைமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது கலைமகள் இளம்பகம். இன்னொன்னு இந்த மண் இருக்குல்ல, அவனுடைய சொந்த நாடு ஒரு எதிரி கையில இருந்தது, அதை மீட்டெடுத்தான். அது மண்மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது மண்மகள் இளம்பகம். அப்புறம் பூமியை பூரா ஜெயிச்சான். அப்ப பூமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது பூமகள் இளம்பகம். கடைசியில் செத்து போறான். அத கூட வந்து அவரு இன்பமா, ஏன்னா மனநூல், அதனால அமங்கலம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் முக்தி என்ற மகளை திருமணம் செஞ்சுட்டான். அப்ப 8 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது போக கலைமகளை கல்யாணம் பண்ணா கலைமகள் இளம்பகம், மண்மகளை கல்யாணம் பண்ணது மண்மகள் இளம்பகம், பூமாதேவி கல்யாணம் பண்ணா பூமகள் இளம்பகம், செத்து போனா அது முக்தி இளம்பகம். இப்ப 8 + 4 13 இளம்பகம், 13 கல்யாணம். இது மனநூல். இது சமணர்கள் சமண முனிவரான இது எல்லாமே திருமணம் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால செத்ததை கூட திருமணமா அவர் சொல்றாருல. அதனால இதுக்கு மனநூல்னு பேரு. 12 மனநூல், 12 திருமணங்களை பத்தி பேசக்கூடியது. இதுல மக்களும் மன்னனும் ஈடுபட்டு இருந்தாங்க. அவன் நல்லா கவனிங்க, அனபாய சோழன் வந்து இடைக்கே பொன்குறையிட்டவன், அவன் சைவம் தான். இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொமான்டிக் ஸ்டோரி திருத்தக்க தேவருடைய இது. அதனால அவன் அதை ஈடுபட்டு படிச்சுட்டு இருந்தான். அப்ப இதை நேரடியா மன்னன்ட்ட தெரிவிக்க முடியாது. ஏன்னாலும் அவன் மேலானவன் இல்ல. அதனால சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணாரு, அவன் பையனை கூப்பிட்டாரு. 2ஆம் ராஜராஜ சோழனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவன்கிட்ட சேக்கிழார் பெருமான் சொன்னாரு, சிவகதை இருக்கும் போது அவகதை எதுக்குன்னு. சிவகதை இருக்கிற போது அவகதை எதுக்குன்னு கேட்டாரு. அவனுக்கு புரியல. சிவகதைனா என்ன, அவகதைனா என்னன்னு கேட்டாரு. இது எவகதை இல்ல, அவகதை என்பது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே திருத்தக்க தேவருடையது. அது எல்லாம் அணிநலன், ஓமை நலன் எல்லாத்திலையும் சிறந்த நூல் தான். நான் நூலை குறை சொல்ல. ஆனா கண்டென்ட், நூலினுடைய உள்ளீடு அது சிற்றின்பத்துக்கு வழிகாட்டும். இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, சமணர்கள் வந்து பெண்ணோடு வாழ்கிற வாழ்க்கையே பாவம் என்று சொல்றது சமணம். பெண்ணாக பிறந்தவர்களுக்கு முக்தியே கிடையாதுன்னு சொன்னது சமணம். பெண்கள்லாம் நல்லா கேட்டுங்க, நீங்க பெண்ணா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முக்தி கிடையாது. நீங்க முக்தி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அடுத்த பிறவியில ஆணா பிறந்து
அப்ப தவம் செஞ்சா அப்ப வேணா முக்தி கிடைக்கும். நீங்க பெண்ணாவே இருந்து முக்தி அடையவே முடியாது. சொன்னது சமணம். இந்த சமணத்துல தோன்ற திருத்தத்தை மையமா வச்சு எழுதிட்டாரு. 12 கல்யாணம் எழுதிவிட்டாரு. அதனால இந்த சமணமே கொள்கைக்கு மாறா எழுதப்பட்ட நூல் இது. அவங்களுடைய கொள்கை இன்பம் கிடையாது. அவர்கள் இன்பத்தை வெறுத்தவர்கள், இசையை வெறுத்தவர்கள், பாட்டை வெறுத்தவர்கள். இசையும் பாட்டும் காமத்தை தரும். இசையும் பாட்டும் இச்சைகளை தூண்டும்ங்கிறதுனால இசை கூடாது, என்ன பாட்டு கூடாது, திருமணமே கூடாது. இப்படியெல்லாம் சொன்னது சமயம். பெண்களுக்கு முக்தி கிடையாது, இப்படியெல்லாம் சொன்ன அந்த சமணம் இந்த நூலை எழுதுகிற போது முழுக்க முழுக்க இன்பச்சுவை. இது ஒரு போட்டிக்காக எழுதினார் அவர். அது வேற தனி கதை. திருத்தக்கத்தவர் ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இவர் முற்றும் திறந்த முனிவர் தானே, இன்பச்சுவையுள்ள காப்பியவரால் எழுத முடியுமான்னு பாண்டிய நாட்டுல புலவர்கள் கேட்டாங்க. உடனே இவர் எழுதி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் சொன்னேன். அவன் கேட்டான், இவ்வளவு எழுதி இருந்தாருன்னா இவர் உண்மையிலேயே துறவியா இருக்க முடியாதுன்னா. அந்த போட்டி அப்புறம் அவர் அந்த இரும்பு கம்பியை பிடிச்சு தன்னுடைய துறவு தன்மையை திருத்தக்கத்தவர் நிரூபித்தார்னு பார்க்கிறோம். தமிழுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய காப்பியம், நல்ல சுவைமிக்க ஒரு காப்பியம் ஜீவகசிந்தாமணி என்பதிலே நமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அது அதை எழுதியவர் சார்ந்திருக்கக்கூடிய மதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னொன்னு, சிற்றின்பத்தை நாமும் விருத்தவர்கள் இல்லை. நம்முடைய கடவுள் எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 2 கல்யாணமே பண்ணியிருக்கிறாங்க. நாம் சிற்றின்பத்துக்கு விரோதிகள் கிடையாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். திருமுறை என்ன சொல்லுது? இந்த மண்ணில நீ மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வான்னு சொல்லல சிவபெருமான். நம்ம நாயன்மார்களும் சொல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணி நல்லதும் கலமல வளநகர் பெண்ணி நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. பெண்ணின் நன்னாளுடன் சிவபெருமானே உட்கார்ந்துருக்கான். அப்ப நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப எல்லாருமே 2 மனைவிகளோடு இருக்கிற மாதிரியான சிற்றின்பம் தான் நமக்கு. ஆனா நம்ம சமயம் என்ன சொல்லுன்னா, ஆசைகளை அடக்க முடியாது, ஆனால் கடக்க முடியும். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆசைகளை நம்மால் அடக்க முடியாது. அந்தந்த ஆசைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதை தவறு என்றோ குற்றம் என்றோ சைவம் சொல்ல ஒரு காலம் சொல்ல இல்லை. ஆனால் ஆசைகளை நம்மால் அடக்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு 70 வயசு வரைக்கும் இதுக்குள்ளே இது குழம்பிட்டு இருக்காது. அதை விட்டு வெளியே வா. அதற்கு மேலும் இன்பம் இருக்கிறது. நீ இவ்வளவு கால 60 ஆண்டு காலம் அனுபவித்த இந்த சிற்றின்ப வாழ்க்கை இருக்கிறதே, இதை விட மிகப்பெரிய ஒரு பேரின்ப வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. இனிமேலாவது அதை தேடத் தொடங்கு என்று ஆசைகளை அடக்க வேண்டாம். ஆனால் ஆசைகளை ஒரு காலகட்டத்துக்கு மேல் கடந்து வாருங்கள், ஆன்மீக பணிக்கு வாருங்கள் என்றுதான் நம்முடைய சமயம் அழைத்தது. அதனால் ஏன்னா நீங்க ஞான சம்பந்தத்துக்கு திருமணம் தானே ஏற்பாடு பண்ணாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்கெல்லாம் சைவத்துல 3 முதல்களா வச்சு நம்ம கும்பிட்டு இருக்கல, நீ கல்யாணம் பண்ணிக்கப்பட்டது, நீ துறவியத்தான் போகணும்னு நம்ம சொன்னா அது சைவத்துக்கு முரணானது இல்லையா? ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க சிற்றின்பமே வேண்டாம்னு சொன்னவங்க ஏன் 5 காப்பியங்கள், 5 சமண காப்பியம், 5மே சிற்றின்பம் பிரதிக்கக்கூடியது. அப்ப அது வேற டாபிக், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் இவர் ஏன் அதை அவகதை என்று சொன்னார் என்று சொன்னால், அது பெண்களை கொச்சைப்படுத்துகிறது. ஒரு ஆடவன் நினைத்தால் 8 பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு பெண் நினைத்தால் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணணும். இது என்ன நியாயம் இருக்கு? எந்த ஒரு நியாயம் இது? என்ன அப்ப பெண்ணை தெய்வமாக மதிக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. வாழுகின்ற நாட்டை தாய்நாடு என்று சொல்லுகிறோம், பேசுகிற மொழியை தாய்மொழி என்று சொல்லுகிறோம், கங்கையிலிருந்து காவிரி வரை ஓடுகிற அத்தனை நதிகளையும் தீர்த்த மாதாக்கள் என்று சொல்லுகிறோம், சாப்பிடுகிற சாப்பாட்டை கூட அன்னலட்சுமி என்று சொல்லுகிறோம். இப்படி வாழுகிற நாடு, பேசுகிற மொழி, ஓடுகின்ற தண்ணீர், உண்ணுகிற அன்னம், இவை எல்லாவற்றையும் தெய்வமாக தாய்மையாக பெண்மையாக பார்த்த இந்த நாட்டிலே பெண்களை போகப் பொருளாக வைத்து ஒரு காப்பியம் எழுந்தது என்று சொன்னால் அது அவகதை தானே. அதை சேக்கிழார் பெருமான் மன்னன் சொல்ல முடியாது, மன்னனுடைய மகனை கூப்பிட்டு சொன்னார். மன்னனுடைய மகன் 2ஆம் ராஜராஜ சோழன் கூப்பிட்டு சொன்னாரு, இது ஒரு அவகதை, பெண்களை இது கொச்சைப்படுத்துகிறது. சிவகதை இருக்கும்போது ஏன்? அடுத்த கேள்வி கேட்டா, சிவகதைனா என்னன்னு.
அது வரைக்கும் நாயன்மார்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. அவர் நம்பியாண்டார் நம்பி அதுக்கு முன்னாலே தொகுத்த நூல்கள் இருக்குது. அனபாய சோழன் காலத்துக்கு முன்னாலேயே நம்பியாண்டார் நம்பி தொகுத்த திருவந்தாதி இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தெரியாம இன்னொரு சமய காப்பியம், அதுவும் பெண்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு காப்பியம், அதுக்குள்ள சோழன் விழுந்திருக்கிறானே, சோழ நாட்டிலே பெரிய எல்லாம் விழுந்திருக்கிறானே என்ற வருத்தத்திலே சேக்கலார் பெருமாள் இதை சொன்னார். சொன்ன உடனே சிவகதை என்றால் என்ன என்று சொல்கிற போது நாயன்மார்களை பற்றின சில செய்திகளை சொன்னார். சில செய்திகளே அவன் உருகி போயிட்டான். நேரா அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டான். இப்ப நீங்க என்ன அவகதையை படிச்சுட்டு இருக்கீங்க? சிவகதை ஏகப்பட்டது நம்மள்கிட்ட இருக்குது, சேக்கலார் பெருமான் வச்சிருக்கிறாரு, அதையும் கேட்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான். உடனே மறுநாள் காலையில கூப்பிட்டு விட்டான். கூப்பிட்டு விட்டு அப்ப அவர் அங்க சோழ நாட்டுல தங்கி இருக்கிறாரு. அப்ப கூப்பிட்டு கேட்டான், நீங்க ஏதோ சிவகதைன்னு சொன்னீங்களாமே என்ன? நல்லா கவனிங்க. அனபாய சோழன் பொன்குறை இதுக்கு முன்னால புரியாது. என்னுடைய அனுமானம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் ஏற்கனவே சிவபக்தி உடையவன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் சிவபக்தி கூடுதலா அப்படித்தான் தில்லையில் அவன் பொன்குறை விளைந்திருக்க வேண்டும். தில்லை இன்றைக்கு பொன்னம்பலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சேக்கலார் பெருமான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் தான் இந்த சிவகதையை புற சொல்றார். யாருக்கு? நாயன்மார்களுடைய வரலாற்றை சோழ மன்னனுக்கு சொன்னார் சேக்கலார் பெருமான். அனபாய சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன் என்கிற அனபாய சோழனுக்கு அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் திருக்கதையையும் அவர் சேக்கலார் பெருமான் சொன்னார். சொன்ன உடனே அவன் அதுல ரொம்ப மகிழ்ச்சி அவனுக்கு அடைஞ்சு அந்த கதைகளை கேட்க அப்படியே உருகி போயிட்டான். இப்படியெல்லாம் பக்தர்கள் இருப்பாங்களா? இப்படியெல்லாம் வரலாறு, அதுவும் செய்கிற நம்முடைய மண்டலத்துல, சோழ மண்டலத்துல இத்தனை வரலாறு. 62 நாயன்மார்ல பெரும்பாலானவர்கள் சோழ மண்டலத்துல வாழ்ந்தவங்க தான். நம்முடைய மண்டலத்திலே, நம்முடைய சோழ பேரரசிலே இவ்வளவு பெரிய ஆட்களா இருந்திருக்காங்க. இவங்களுடைய வரலாற்றை விட்டு நம்ம எதையோ படிச்சிருக்கோம்னு அவன் வெட்கப்பட்டான், வேதனைப்பட்டான், நாணி தலை குடிந்தான். இப்படி நாம இருந்துட்டோமே என்று சொல்லி அவன் வருத்தப்பட்டு கடைசியில என்ன பண்ணோம், அவர்கிட்ட கேட்டான், இதை பூரா தொகுத்து நீங்களே ஒரு காப்பியமாக படிச்சு தரணும். அவன் கேட்டது காப்பியம் தான் கேட்டான். அதனாலதான் அவர் காப்பியமா எழுத ஆரம்பிச்சாரு. காப்பியம் ஏற்கனவே சொல்லிட்டேன், கதையெல்லாம் காப்பியம் ஆகாது. ஒரே ஒரு தலைவன் இருக்கணும், அவனுடைய வாழ்க்கையின் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லணும். அவனுடைய நாடு, அவனுடைய நகரம், அவனுடைய பிறப்பு வளர்ப்பு, அவனுடைய நிறைவு, அவனுடைய வாழ்க்கை உயிர் நீக்கிற வரைக்கும் உள்ள பகுதியை முழுசா சொல்லணும். அதுக்கு பிறகு காப்பியம். ஆனா இவரு 63 பேர் சின்ன சின்ன இது எப்படி காப்பியம் ஆகும்? ஆனா சோழ மன்னன் கேட்டது ஒரு காப்பியமாக உருவாக்கி தர வேண்டும் என்று அவன் கேட்டான். அப்ப சேக்கலார் பெருமான் சொன்னாரு, அது ஆக்கிய 3 முக்கியமான தரவுகள். பெரிய புராணம் என்கிற மிகப்பெரிய கற்கோயில் கட்டப்பட்டது இந்த 3 அஸ்திவாரத்துல தான். ஒன்று என்னவென்றால், நம்பியாண்டார் நம்பியினுடைய திருத்தொண்ட திருவந்தாதி. ஏன்னா அது சேக்கலார் பெருமான் காலத்துக்கு முன்னாலேயே இருந்தது. இதில் நல்லா கவனிக்கணும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகையை பற்றி சேக்கலார் பெருமான் சொல்லல இவர்கிட்ட, சோழ மன்னன்ட்ட. நம்பியாண்டார் நம்பி அருள் செய்த திருத்தொண்ட திருவந்தாதி என்கிற நூல், அது ஒரு முக்கியமான தரவு. 2வது தரவு என்னவென்றால், நாயன்மார்கள் அருள் செய்த திருப்பாடல்கள், திருமுறைகள். ஏன்னா நாயன்மார்கள் கூட 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள வாழ்ந்தவங்க தான். அப்ப அவங்க பாடல்கள் எல்லாமே அப்ப கிடைச்சிருக்குது. அப்ப ஒரு பக்கம் இந்த முதல் மூலம் நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்ட திருவந்தாதி, இன்னொன்று நாயன்மார்கள் அருளி செய்த திருமுறைகளுடைய தொகுப்பு. 3வது ஒவ்வொரு தளத்திலும் சென்று சேகரித்த தரவுகள். இந்த 3ம் தான் பேசிக். பெரிய புராணம் என்கிற ஒரு மாபெரும் இலக்கியம், பக்தி இலக்கியம் இந்த மண்ணுக்கு கிடைப்பதற்கு இந்த 3 தான் அடித்தளம். இந்த 3ஐயும் அவர் சொல்றார் சோழ மன்னன்ட்ட. அப்ப சோழ மன்னன் கேட்கிறான், இந்த தரவுகள் மற்ற 2 சரி, நம்பியாண்டார் நம்பியுடைய நூலை எடுத்துடலாம், திருமுறைகளையும் நம்ம ஓரளவு சேகரிச்சிடலாம், ஆனா இந்த தரவுகளை கட்டணும் அதுக்கு பல வருஷம் ஆகுமே அப்படின்னு சொல்லி கேட்டான்.
இவரு சொன்னாரு சேக்கலார் பெருமான், நான் ஏற்கனவே நீங்க எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னால உத்தம சோழ பல்லவராயன் பட்டத்தை கொடுக்கிற போதே நான் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய தரவுகள் திரட்டி இருக்கிறேன். இன்னும் ஒரு சில கால எல்லை மீதி தரவுகளையும் திரட்டி இதை நாம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ இவன் வந்து அதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து கூடிய விரைவில் இதை நாம நீங்க எழுதி முடிந்த அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடு பண்ணுவோம் என்று சொல்லி சோழ மன்னன் அனபாய சோழன், 2ஆம் சோழன் என்கிற அனபாய சோழன் அவருக்கு உத்தரவு கொடுத்து அனுப்புகிறான். அவரும் போறாரு. போய் இந்த தரவுகளை எல்லாம் வைத்து உண்மையான நிகழ்வுகளை சேக்கிழார் பெருமானுக்கு உள்ள பெரிய சிறப்பு என்னவென்றால், அது இந்த இடத்துல பதிவு பண்ணணும். யாராவது மன வருத்தப்பட்டுக் கொள்ளாது. நான் பல உரைகளை, பெரிய புராண உரைகளை கேட்கும் போது சில பேர், நான் இந்த வரலாற்றை ஏன் இவ்வளவு விரிவா சொல்றேன்னா, வரலாற்று பிழை வந்தால் அது சேக்கிழார் பெருமானை மட்டுமல்ல பெரிய புராணத்தையும் காயப்படுத்தியது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அண்மையில 1 மாதங்களுக்கு முன்னால உரை கேட்டேன். அதுல ஒரு செய்தி, நான் மதித்து போற்றுகிற, நான் வழிபடுகிற ஒரு பேராசிரியர், அவரும் உலகம் பூரா சைவ சித்தாந்தமும் சைவத்தையும் வகுப்படுத்தக்கூடியவர். அவர் ஒரு தகவலை சொன்னார், எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது. பெரிய புராண சொற்பொழிவு தான். அதுல அவர் சொல்றாரு, 8000 சமணர்களை ஞானசம்பந்தர் காலத்திலே கழுவேற்றப்பட்டார்கள் என்று ஒரு செய்தி பெரிய புராணத்திலே குறிப்பிடப்படுகிறது. சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆனால் அதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. யாரு அந்த பேராசிரியர் சொல்றாரு, அதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. பெரிய புராணத்தினுடைய சம்பந்தருடைய புராணத்திலே வரக்கூடிய அந்த கழுவேற்றம் என்பது உண்மையிலே அப்படி நடக்கல. சேக்கிழார் பெருமான் வாழ்ந்த 12ஆம் நூற்றாண்டிலே அந்த போராட்டம் ஒண்ணு இருந்தது. அதுல 8000 பேர் கழுவேறினாங்க. இந்த செய்தியை அவர் வந்து அந்த சமணர்களுக்கு எதிரான மனப்போக்குன்றதுனால இதை கொண்டு போய் ஞானசம்பந்தர் காலத்துல நடந்ததா கொண்டு போய் வச்சுட்டாருன்னு சொன்னார். எனக்கு நெருடல். நான் 20 ஆண்டு வார்த்தையாக கூறு போட்டு நானோ அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு தகவல் இதுவரைக்கும் நம்ம கேட்கலையே சொல்லி அதுக்கப்புறம் 2 மாதங்கள் தேடின தரவுகளை. அப்பொழுதுதான் அந்த ஒரு பெரிய வரலாற்று பொழியை அந்த பேராசிரியர் அரங்கங்களிலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு பெரிய பெரிய பல்கலைக்கழகம்லாம் அதை வந்து அவருக்கு அவ்வளவு அதை வந்து பதிப்புல கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க 10ஆம் நூற்றாண்டுக்கு சோழர்கள் ஆட்சி காலம் சமணர்கள் போராட்டம் எங்கேயும் நடக்கல. சமணர்கள் செல்வாக்கே இல்லை. அரசியலிலே இருந்து சமணர்கள் தூக்கி வீசப்பட்டு விட்டார்கள். நீங்கள் பெரிய புராணத்தை நுணுக்கமாக படிக்காதவர்கள் செய்கிற தவறுகளால் எவ்வளவு பெரிய வரலாற்று எழுகிறது தாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன். ஞானசம்பந்த பெருமாளும் நாவுக்கரச பெருமாளும் இந்த பூமிக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாமெல்லாம் நம்முடைய பிராரப்த வினையை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறோம்ல. நம்முடைய வினைகள், பழைய வினைகள் இருக்கிறது. அந்த வினைகளுடைய தொகுப்புல ஒரு பகுதியை எடுத்து பிராரப்த வினையா நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கோம். ஆனால் நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் பிராரப்த வினையை தீர்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஏற்கனவே பல பிறவிகளிலே அவைகளையெல்லாம் அனுபவித்து சிவனுடைய இறைநிலையிலே அடைக்கலமாகிவிட்ட, சிவனோடு ஐக்கியமாகிவிட்ட அருளாளர்கள். பிறகு அவங்க எதுக்காக பூமிக்கு வர்றாங்க அப்படின்னா, ஒரு புனிதமான கடமைக்காக சிவபெருமானால் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. அதைத்தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பதிவு செய்கிறது. நான் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் இன்னவர நாயன்மார்களும் ஏற்கனவே ஜீவன் முத்தர்கள் ஆனவர்கள். அவர்களை ஒரு சில கடமைகளுக்காக எம்பெருமான் திரும்ப மன்ன அவதாரம். அவர்கள் கடவுள் அவதாரம். அவர்கள் நம்மளை போல வினைகளை அனுபவிப்பதற்காக இந்த பிறவிக்கு வரவில்லை. பாடுறாங்க, அது நமக்காக பாடுறாங்களே தவிர அவங்க அது விளையத்துக்காக வந்தவங்க எடுத்துக்க கூடாது. அது உண்மையும் அல்ல. ஏன்னா சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தில் அது சான்று இருக்குது. ஞானசம்பந்தர் பிறக்கும் போது சேக்கிழார் பெருமான் ஒரு பாட்டு 12ஆம் திருமுறையில பெரிய புராணத்துல வருது. அந்த குழந்தை அழுதுதான். அது அழுகிறது எப்படி சொல்றாரு? வேத நெறி தலைத்தோங்க. தட் இஸ் தி மெயின் ரீசன். ஞானசம்பந்த பெருமான் இந்த மண்ணுக்கு
முக்கியமான நோக்கம் வேத நெறி தலைக்க வேண்டும். வேத நெறி என்பது எது? சிவபெருமானுடைய 4 முகங்களிலே இருந்துதான் 4 வேதங்கள் பிறந்தது. தத்புருஷம், அகோரம், காமதேவம், சத்யோஜிதம். ஒவ்வொன்றிலிருந்து ரிக், யஜுர், சாம, அதர்வனம் 4 வேதம் பிறந்தது. அந்த வேத நெறி என்றால் அது சைவ நெறி. மறந்து விடாதீர்கள். வேத நெறி தலைத்தோங்க. சேக்கிழார் பெருமானுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அதை கரெக்டா சொல்றாரு. வேத நெறி தலைத்தோங்க. ஏன் ஞானசம்பந்த பெருமான் இந்த மண்ணிலே வந்து குழந்தையாக அழுதார் தெரியுமா? வேத நெறி தலைத்தோங்க. அடுத்த வரையில போட்டிருப்பாங்க, மிகு சைவ துறை விளங்க. சைவம் என்கிற ஒரு மாபெரும் சமயம் இந்த மண்ணிலே சமணத்தாலும் பௌத்தத்தாலும் மூடப்பட்டிருந்த நேரத்திலே இருள்களிக்கின்ற முழுமதியாக தோன்றியவர்கள் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் சுவாமிகளும். ஆக வேதநெறி தலைப்பதற்காகவும் சைவம் விளங்குவதற்காகவும் வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய. சிவபெருமானுடைய பூத கணங்கள் இருக்கிறதே, அவைகளுடைய பெருமை இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும். அதன் மூலமாக சிவனுடைய புகழை இந்த உலகம் அறிய வேண்டும். வேதநெறி தலைத்தோங்க துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுந்தது. ஒரு குழந்தை அழுததுக்கு 3 காரணம் சொல்றாங்க. அந்த 3 காரணம் பிறப்பின் ரகசியம், அவதார ரகசியம். ஞானசம்பந்த பெருமாள் இந்த மண்ணிலே அவதாரிக்க ரகசியம் இந்த 3 தான். வேதநெறி தலைத்தோங்க வேண்டும், சைவத்துறை விளங்க வேண்டும், சிவபெருமானுடைய பக்தர்கள் அல்லது பூத கணங்கள் அவர்களுடைய சிறப்பை இந்த உலகம் அறிய வேண்டும். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுந்த சீத வள வயல் புகழி திருஞான சம்பந்த மலர் தலை கொண்டு திருத்தொண்டு செய்வார். இந்த வரலாறுலாம் எதுல சொல்லிட்டு இருக்கு? அவ்வளவும் சேக்கிழார் புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் வரலாறு. அதிலே உமாபதி சிவம் பதிவு செய்கிற உண்மைகள் இவையெல்லாம். நீங்க கோயில் எல்லாம் போனீங்கன்னா நால்வர் இருக்குல்ல, நால்வர் இது இதுக்கு கீழே ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்காங்க. ஒரு பாட்டு, நால்வர் துதி. என்ன பாட்டு? பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, கல்மிதப்பில் அணைந்து புரான் அடி போற்றி, ஆழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. இது எதுல வருது தெரியுமா? நான் இப்ப சொல்ற இந்த சேக்கிழார் புராணம், சேக்கிழார் நாயனார் புராணம் உமாபதி சிவம் தன்னுடைய 1000 செய்யுளிலே இந்த பாட்டு சொல்ற. முதல்ல விநாயகர் வணக்கம், அப்புறம் அம்பாள் வணக்கம், அதுக்கு பிறகு இந்த 4 வணக்கத்தையும் அவர் தான் சொல்றாரு. இது இந்த பாட்டு எல்லா பேரும் எழுதி போட்டுக்கிறாங்க. நான் யாரையாவது அந்த குருக்களையே கூப்பிட்டு கேட்பேன், யார் பாருங்க தெரியுமான்னு. அதெல்லாம் தெரியாதையா, யாரோ ஒருத்தர் எழுதி வச்சாரு, எழுதி வச்ச பேர் வேணா எனக்கு தெரியுங்கிறாரு. எழுதி வச்ச பெயிண்டர் பேரு தெரியும், ஆனா அதை உண்மையில எழுதுனது யாருன்னு தெரியல. இனிமேல் தயவு செய்து நீங்கள் ஏதாவது திருக்கோயில் அதை இயற்றியவர் உமாபதி சிவம் என்பதையும் எழுதி வையுங்கள். எப்படி பாடல் முக்கியமோ அந்த பாட்டை தந்தவர் அதை விட முக்கியம் அல்லவா? அந்த பெயரை நாம் பதிவு, நம்ம குழந்தைகளுக்கு உமாபதி சிவம்னு எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உமாபதி சிவம்னா யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஒரு 10 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் எந்த குழந்தைக்கும் உமாபதி சிவம்னு தெரியாது. உமாபதி சிவம் தெரியவில்லை என்றால் உங்களுக்கு சேக்கிழார் பெருமானை பற்றி தெரியாது. சேக்கிழார் பெருமானை பற்றி தெரியலைன்னா உங்களுக்கு பெரிய புராணம் தெரியாது. ஆக வரலாற்று உண்மைகளை அவ்வளவு நாம எதுவும் புதுசா செய்ய வேண்டாங்க. இப்ப இந்த இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு மேல தாண்டிடுச்சு. இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் நானா எழுதுனது கிடையாது. யார் யாரோ எழுதி இருக்கிறாங்க, அதை தோண்டி எடுத்து கொண்டு இணையம் என்கிற ஒரு வரப்பிரசாதம் மூலமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இது என்னுடைய முயற்சி, அதை தேடி எடுக்கிறது தான். அதுக்கே எனக்கு மாதங்கள் தேவைப்படுது, 20 வருடங்கள் தேவைப்படுது. இப்ப திரட்டி தருக இந்த குறிப்பு பூரா நான் உங்களுக்கு இந்த பாட குறிப்பெல்லாம் எனக்கு தெரிந்த சைவ உலகத்திலே இந்த குறிப்புகள் அங்கங்க செதறி கிடக்குது. இதை தொகுத்து இதுவரைக்கும் யாரும் வழங்குறது இல்லை. அதை 12 திருமுறை பகுப்பாய்வு மையம் முதலாக செய்ய போகிறது.
கிட்டத்தட்ட ஒரு பாடத்துக்கு 20 பக்கம் வச்சுங்களேன், 10 பக்கம்னு வச்சுங்களேன், 1080 பக்கம். 1080 பக்கமும் கலப்படமில்லாம ஆத்மார்த்த ஆதாரங்கள். பொய் கிடையாது, புனந்திரை கிடையாது, யாரையும் புகழுவது இல்லை. யாரையாவது புகழ்ந்தால் அதுக்கு ஆழமான கருத்து, ஆழமான அடையாளம், அஸ்திவாரம் இல்லாமல் புகழ்றது கிடையாது. முழுக்க முழுக்க தகவல் டேட்டா பேங்க். சைவத்துக்கான முதல் டேட்டா பேங்க் சேர்ந்து நீங்களும் சேர்ந்தா உருவாக்குறீங்க. நான் 1080 பக்கம் அல்லது 1200 பக்கம் அதுல இந்த வகுப்பிலே முறையாக கற்கக்கூடிய அத்தனை பேரும் அதுல கண்டிப்பாக வரும். இந்த அருளாளர்களுடைய முயற்சியினால் இந்த நூல் வெளிவருகிறது என்கிற குறிப்போடு தான் கண்டிப்பாக இந்த நூலை நான் வெளியிடுவேன். அதை உங்களுக்கு இலவசமாகவும் கொடுப்பேன். ஏனென்றால் இது காசு சம்பாதிக்கிறதுக்கு உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கு. ஒரு நாள் 1 மணி நேரம் உள்ளூர்ல போய் பேசினா 10,000 ரூபாய். ஒவ்வொரு வாரமும் நாம இத தேவையில்லை. இன்னைக்கு திருச்சியில பேசினது நாளைக்கு சென்னையில பேசுவேன். ஒரு 1 மணி நேரம் பேச்சு தயார் பண்ணிக்கிட்டா போதும். பல கோடி ரூபாய் சேர்த்துலாம். அப்படிதான் சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருச்சியில பேசினது நாளைக்கு திண்டுக்கல்ல பேசுவாங்க, நாளை கழிச்சு கோயம்புத்தூர்ல பேசுவாங்க, நாளை கழிச்சு சென்னையில போடுவாங்க. மேட்ரு ஒண்ணுதான். ஆனா மட்டும் புது புது தாளா வரும். அது நம்முடைய நோக்கம் அல்ல. சைவ உலகத்துக்கு புதைந்து கிடக்கின்ற பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு வந்து அதை வெளியே கொடுக்க வேண்டும். தயவு செய்து இந்த வகுப்பு முடிக்கிற முடிவு இதை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும் என்பதுதான் ஆனால் தயவு செய்து இப்பொழுது பகிராதீர்கள். இந்த 2 ஆண்டு 108 வகுப்புகள் முடிகிற நேரத்திலே அந்த நூல் வெளிவந்ததுக்கு பிறகு, ஏன்னா நம்ம நாட்டுல உழைக்கிறவனை விட உழைப்பை திருடுகிறவர்கள் அதிகம். இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன். ஆனால் நீங்க இன்னைக்கு இது வெளியே போச்சுன்னா நாளைக்கு ஆள் ரெடியா இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, அப்படி வந்துட்டு இருக்கு. அதனால நான் சொல்றேன் என்ன, அதனால தயவு செய்து இந்த 2 வருடங்கள் 108 வகுப்புல நீங்க முதல்ல உள்வாங்கிக்கீங்க. அதற்கு பிறகு இதை உங்கள் குழந்தைகளுக்கும் சைவ உலகத்துக்கும் எடுத்து செல்லுங்கள். அதுதான் நோக்கம். படைக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போதே கண்டுபிட முடியாது, போடவும் கூடாது. முழுமையான பயிற்சி உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் போக வேண்டும். ரைட். இப்போ நாம் இன்னும் 5 நிமிடத்துல 10 நிமிடத்துக்குள்ள நிறைவு செய்யணும். இப்போ சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்திலேயே அவதார ரகசியம் என்ன? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் ஏன் அவதாரம் பண்றாங்கன்னா, இந்த வேத நெறி சைவ நெறி தலை தோங்குவதற்காகத்தான் பிறந்தாங்கல்ல. நல்ல கவனிக்க ஒரு நுட்பமான விஷயம். இவங்க எதுக்காக சிவபெருமானால அனுப்பப்பட்டாங்க? சமணத்தையும் பௌத்தத்தையும் இந்த மண்ணிலே இருந்து, தமிழ் நிலத்திலே இருந்து சைவத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சமயங்களை நீக்க வேண்டும். வந்தவங்க 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே போயிட்டாங்கல்ல. சிவன்கிட்டயே திரும்ப அங்கிருந்து வந்தாங்க, அங்க போயிட்டாங்கல்ல. அவங்க பண்ண காரியம் முடிஞ்சதுனால தானே போனாங்க, இல்லையா? இறைவன் ஒரு நோக்கத்துக்காக படைத்தாங்க. அந்த காரியம் 7ஆம் நூற்றாண்டுல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டாங்க. என்ன காரியம்? சமணம் பௌத்தம் இவை 2ஐயும் தமிழ்நாட்டில இருந்து நீக்கிட்டு திரும்ப சைவத்தை அரசாட்சி அமர்த்தணும். அப்ப 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சைவ சமயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டுல எப்படி கழுவேற்றம் நடந்திருக்கும்? அந்த பேராசிரியர் 12ஆம் நூற்றாண்டுல அந்த அது ஞானசம்பந்தர் வாழ்க்கையில வச்சாங்கன்னா அப்ப செய்யாமலே போயிட்டாருன்னு தானே அர்த்தம். அல்லது சிவபெருமான் வந்த வேலைக்கு ஒரு வேலை இருக்கும்போதே மேல கூட்டிட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை பாருங்க. உண்மையிலேயே சமணர் கழுவேற்றம் ஞானசம்பந்தர் காலத்துல நடந்தது. அதுக்கு ஆதாரம் இருக்கு. அது ஏகப்பட்ட பேர் வாத பிரதிவாதம் பண்ணி இது பண்ணிருக்காங்க. மேலும் அதற்கு எந்த விதத்திலும் ஞானசம்பந்தர் காரணம் இல்லை. இந்த பேராசிரியர் என்ன பண்றாரு, ஞானசம்பந்தர் காலத்துல நடந்ததுன்னு சொன்னா ஞானசம்பந்தருக்கு ஏதாவது இழுக்கு வந்துருமோன்னு. அப்படி கிடையாது. ஞானசம்பந்தர் அதை செய்யவே சொல்லல. நிகழ்ந்ததுக்கான காரணமே வேற. அதை நம்ம ஞானசம்பந்தர் வரலாறை படிக்கிற போது போறோம். ஆனால் இந்த இடத்திலே ஒரு காரியத்துக்காக வந்தவர்கள் அந்த காரியம் முடிந்ததுக்கு பிறகு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 5 நூற்றாண்டுக்கு அப்புறமும்
அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த இது அப்படியே இருக்கு, அது தீர்க்கப்படாமலே இருக்கு, சமணர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது சிவபெருமானுக்கும் அது இழுக்கு, தெய்வ நாயன்மார்களுக்கும் இழுக்கு, ஞானசம்பந்தருக்கும் இழுக்கு. அதை பாடிய சேக்கிழார் பெருமான், அதுவும் பாருங்க, சேக்கிழார் பெருமானை பற்றி நான் சொல்ல வந்ததுதான். அவருடைய காலத்தில் நடந்த எதையும் பெரியவரான சொல்லல. அவருடைய காலத்துல கங்கை கொண்ட சோழபுரம், உறையூர்லாம் பெரிய பெரிய நகரங்கள் ஆயிடுச்சு. அவருக்கு சொல்லவே இல்லை. அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல கோயில் கட்டுற கலைகள்ல நிறைய வந்துச்சு. நவகிரகங்களுக்கு தனித்தனி சன்னிதானம் நாயன்மார்கள் காலத்துல கிடையாது. 63 நாயன்மார்களில் யாருமே நவகிரக சன்னிதானங்களை பற்றி பாடல. ஏன்னால் சைவத்துல பரிகாரத்துக்கு இடமில்லை. ஏன் ஒரு கால இப்ப உத்தரகோச மங்கையிலையும் திருக்கேதீஸ்வரத்தையும் நவகிரகங்கள் இல்லாமல் தான் கோயில் இருந்திருக்குது. இது ரெண்டு தான் வரலாற்றிலேயே முதல்ல வந்த சிவன் கோயில் கிமுல வந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அப்ப நவகிரக வழிபாடு கிடையாது. அது மாதிரி அம்பாளுக்கு தனி சன்னிதானம் கிடையாது. நாயன்மார்கள் காலத்துல அம்பாள் சமேத சிவன் கோயில்னு எந்த இடத்துலயும் கிடையாது. அம்பாளானா உண்டு. சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? சிவபெருமானுடைய அருள் சக்தி தான் அம்பாள். சிவபெருமானுடைய அருட்சக்தியை தான் அம்பாள் என்று ஒரு உருவமாக சொல்லியிருக்கு சைவம். ஏன்னா சைவத்தினுடைய முழுமுறை கடவுள் சிவபெருமான் தான். இப்போ சேக்கிழார் பெருமான் வாழ்ந்த 12ஆம் நூற்றாண்டுல கோயில் கட்டுற கலையில நவகிரகங்களுக்கு தனி சன்னிதானம் வந்துருச்சு, அம்பாளுக்கு தனி சன்னிதானம் வந்துருச்சு. ஆனால் இது எதுவுமே பெரிய புராணத்துல ஏன் தெரியுமா? அவர் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து, அதனாலதான் அதை வரலாற்று காப்பியம்னு சொல்றோம். 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை என்ன தமிழ்நாடு எப்படி இருந்ததோ அதை மட்டும் சொல்லுவதுதான் சேக்கிழார் பெருமானுடைய வேலை. அதை மீறி அவர் எதையும் செய்யல. அதனால அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி தான் சொல்றாரு. அவர் திருவாரூரை பத்தியும் தில்லையை பத்தி தான் சொல்றாரு. ஏன்னா நாயன்மார் காலத்துல அந்த ரெண்டும் தான் சைவர்களுக்கு மிகப்பெரிய தலமா இருந்தது. அதை இவர் காலத்துல இந்த மாற்றங்கள் 12ஆம் நூற்றாண்டு வரை அம்பாளுக்கும் தனி சன்னிதானம் கிடையாது. சாமி சன்னிதானத்துக்குள்ளேயே அம்பாள் நிப்பாட்டிருப்பாங்க. அம்பாள் நம்மளை பார்க்க இருக்காது, சாமியை பார்க்கவும் இருக்காது. இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இங்க சிவலிங்கம் இருக்குன்னா இப்படி அம்பாள் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். நீங்க சிவகாமி சவேத நடராஜ சன்னிதானம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. இப்ப நாம எப்படி சிவபெருமான் இங்க இருக்கையில இப்படி பார்த்து கும்பிடுறோமோ அதே மாதிரிதான் அம்பாள் விக்கிரகமும் அப்படிதான் சிவன் சன்னிதானத்துக்குள்ளதான் இருந்தது. பிற்காலத்துல 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அம்பாளுக்கு தனி சன்னிதானம் வந்தது. அதற்கு பிறகு 13, 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அம்பாளுக்கு தனி கோயிலே வந்துருச்சு. அதெல்லாம் பிற்பாடு வந்தது. ஆனால் சைவம் சிவம் ஒன்றுதான், குலம், குருவனே தேவன். அது நம்ம நாட்டுக்கும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் பொதுவானது சிவம். அதை ஒரு நாட்டுக்கு, அது தமிழ்நாட்டுக்கு சொந்தம், இலங்கைக்கு சொந்தம், இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு அடக்க முடியாது. ஏன்னா அது உலகளாவிய சமயம். உலகம் முழுக்க பறந்திருக்கக்கூடிய ஒரு சிவ பரம்பொருளை ஒரு நாட்டுக்குள், ஒரு இனத்துக்குள், ஒரு சமயத்துக்குள் அடக்கவே முடியாது. அதனால நவகிரக சன்னிதானம் தனியாக இல்லாமல் தான் கோயில்கள் இருந்தது. சேக்கிழார் பெருமான் அந்த தமிழ் நாயன்மார்கள் காலத்தில் என்ன கட்டடங்கள் இருந்ததோ அந்த இதுக்கு உட்பட்டு தான் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று பிழையை ஞான சம்பந்த காலத்துல நடக்காத ஒண்ணு நடந்ததா எப்படி சொல்லியிருப்பாரு? அதை 2 மாதம் ஆராய்ச்சி பண்ணி விசாரிச்சு அதுக்கப்புறம் சம்பந்தமான தரவுகளை எல்லாம் ஆக உங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை படிப்பதும் உண்மைகளை வெளிக்கொணர்வதும் என்னுடைய நோக்கம். இதெல்லாம் கொண்டு என்ன சார் ஆக போகுது? எவனோ ஒருத்தைய பொம்மை கட்டிட்டான், அதை பத்தி என்னன்னா அது கிடையாது. எழுதியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்கிறதுக்காக சேக்கிழார் பெருமானை பற்றி இவ்வளவு அதிகமா சொல்ல காரணம், ஒரு முயற்சி என்பது எவ்வளவு படிநிலைகளை தாண்டி என்பதை அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்ல. ஒரே வரையில இதெல்லாம் இப்படி இருக்காது, சேக்கிழார் பெருமான் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியுமா? சிவபெருமான் பொய் சொல்லி இருக்கிறார். ஆனால் சேக்கிழார் பெருமான் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. திரும்பியும் சொல்றேன், அழுத்தம் திருத்தமா சொல்றேன், சிவபெருமான் பல நேரங்களில் பொய் சொல்லி இருக்கிறார். ஆனால்
சேக்கிழார் பெருமான், நான் வழிபடுகிற எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் ஒரு இடத்திலே கூட உன் பொய் என்று சொல்லக்கூட எனக்கு நாக்கு வரவில்லை. உண்மைக்கு மாறான எந்த செய்தியையும் அவர் பதிய வைக்கவில்லை. அதனால்தான் கோயிலிலே வைத்து அவரை வழிபடுகிறோம். அவர்களுக்கு நூலை வைத்து வழிபடுகிறோம். இந்த சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தை ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சித்திரை திருவாதிரையிலே தொடங்கி அடுத்த சித்திரை திருவாதிரை வரைக்கும் 1 வருஷம் அரங்கேற்றம் பண்ணாரு. ஆயிரங்கால் மண்டபம் தில்லையில இன்னும் இருக்குது. அந்த படமும் உங்களுக்கு அனுப்புறேன். தில்லை ஆயிரங்கால் மண்டபத்துல ஒரு சித்திரை திருவாதிரை அடுத்த சித்திரை ஆதிரை வரைக்கும் 4286 பாட்டை அவர் கேட்டார். இது என்ன விசேஷம்னா, ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு எதிரிகள் இருப்பாங்க, எவ்வளவு அவன் 1 வருஷம் வந்து உட்கார்ந்தான். இதான் வரலாறு. சேக்கிழார் பெருமான் 1 வருட காலம் அதை அரங்கேற்றுகிற போது அவனும் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு அவனுடைய மகன் 2ஆம் ராஜராஜ சோழன் அப்புறம் ஒட்டக்கூத்தர் 3 பேரும் வந்து தில்லையிலே உட்கார்ந்து அந்த இத பூரா கம்ப்ளீட்டா அந்த அரங்கேற்றம் முடிகிற வரைக்கும் இருந்து அரங்கேற்றம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய அரசர்கள் மட்டுமே செல்லக்கூடிய தன்னுடைய பட்டத்து யானை மேல சேக்கிழார் பெருமானையும் அவர் இயற்றிய அந்த பெரிய புராணத்தையும் வைத்து அது வச்சதோடு மட்டுமில்ல, அதுக்கு பின்னால இருந்து இவன் கவரி வீசிட்டு போனான். யாரு? நாட்டை ஆளுகிற மன்னன் பாட்டை ஆளுகிற ஒரு பாவலனுக்கு கவரி வீசி சென்ற வரலாற்றை உலகம் அன்றுதான் பார்த்தது. வீசி சென்றவர் மட்டுமல்ல, தொண்டர் சீர் பரவுவார் என்கிற பட்டத்தையும் அவருக்கு அளித்து கௌரவித்தான் என்கிற அளவோடு சரியாக மணி 11 என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்தில் இன்னும் புதுமையான, நீங்கள் திகைக்கக்கூடிய அளவிற்கு இல்ல நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு பல உண்மைகளோடு உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. நீங்கள் அனைவரும் பேசலாம். நீங்கள் அனைவரும் மிக சுருக்கமாக பேசலாம். பணி இருப்பவர்கள் தங்களுடைய பணிக்கு செல்லலாம். ஒரு பேச்சு ஐயா, உங்களுடைய பேச்சு மிகவும் கவர்ச்சியாக எங்களுக்கு பெரிய ஒரு கவர்ச்சியா இருந்ததா பேச்சாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று கோயில்களும் புளியர்கோன் ஒப்படைத்தான் படிக்கிறோம். 6 படிச்சேன் நான் படிச்சேன். வணக்கம் வணக்கம். நான் வந்துட்டு இடையிலே வந்துட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் பாலசிங்கையா. வணக்கம். இன்னொரு வணக்கம். நெப்போலியன் அலெக்சாண்டர் நினைவு கூறுறார்கள். ஏன் எங்கண்ட சோழ அரசர்கள் நினைவு கூறப்படுறது? இவங்களுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாலே உலகத்துக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டான் நம்மால தமிழை. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லலையே. நம்ம தானே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. இதெல்லாம் முதல்ல அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். சொல்லுங்க. நிறைய விஷயம் சங்கரன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நான்லாம். சரி சரி. ஏன்னா நம்ம இந்த பாடத்திலேயே போயிட்டு இருப்பாங்க ஐயா. இந்த சின்ன சின்ன கதைகள்லாம் நீங்க கொண்டு இணைச்சது அது நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் தெரியாத வரலாறுகள்லாம். அது நிறைய செய்திகள், கதையிலையும் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கு. அந்த நீலி அதெல்லாம் வந்து நீலி கதையெல்லாம் ஒதுக்கிட்டு போயிடும். அது சேக்கிழார்னு சொல்றாரு, சேக்கிழார் பெருமான்னு சொல்றாரு, திருஞான சம்பந்தம் சொல்றாரு. அந்த கதையை அது உமாபதேசியம் ரொம்ப விளக்கமாவே சொல்றாரு. அந்த கதையை ஆமா, அத வச்சு அந்த ஒழுக்கத்தை பத்தி காரணம் அந்த ரெண்டு நீதியை சொல்றது. அந்த 2 நீதியை சொல்றது அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. தொடரட்டும். வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. நீங்க கதைக்கும் போது சில வேளையில வடிவா விளங்குது இல்லையா ஐயா? இப்ப நான் ரிப்பேர் பண்ணி அது சரி பண்ணனே, திரும்ப அந்த ப்ராப்ளம் இருக்கா? நீங்க மூவ் பண்ணேக்குள்ள அதுக்கு விளங்குது இல்லையா ஐயா? ஓ அப்படியா?
சரி இன்னொரு நான் அதுக்கு ஹெட்போன் வாங்கி வச்சேன். ஆனா ஹெட்போனை விட இதுவே நல்லா இருக்குனாங்க. நான் ஒரு பெரிய ஹெட்போன் வாங்கினேன். இது எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. நாளைக்கு நல்லா இருக்கு ஐயா. இப்ப நீங்க பேசுறது ரொம்ப அருமையா கிளீனா இருக்கு. ஆனா நீங்க சொற்பொழிவுன்னு பண்ணும்போது கொஞ்சம் வெளியில கொஞ்சம் வருது, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிருது. அப்படி இருக்குது கொஞ்சம். இல்ல இப்ப இது மைக்கோட சேர்ந்த, இது ப்ளூடூத் மைக்கோட சேர்ந்த ஒரு ஹெட்போன், காஸ்ட்லி போன். இத யூஸ் பண்ணி நான் இது இன்னைக்கு தான் வந்தது. அடுத்த வாரத்துல இதை செக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இது நல்லா முன்னால நீங்க பேசி பேசுறீங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்து முதல்ல அந்த மைக் டெஸ்ட்ங்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நீங்க தொடர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா. ஓகே ஓகே, நல்லது நல்லது. சொல்லுங்களா என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது பேச்சு? என்ன மாதிரி நல்லா இருந்தது. பெரிய பெரிய தகவல்கள் என்ன வேலை குயிக்கா போறாரு. அப்ப சொன்ன மாதிரி அது வந்து ஐயா நாம 108 கிளாஸ்ங்கறனால கொஞ்சம் விரிவாவே ஆராய்ச்சி பண்ணுவோம். இனிமேல் பெரிய பிராணத்துக்கு இதுக்கு மேல உள்ள போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு யோசிக்கணும். இருக்கு, இடம் இருக்குது. இன்னும் எத்தனை ஆயிரம் இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் டாக்டர் ஏதோ கதை கொண்டு வந்தவர் டாக்டர் நித்யானந்தன் ஐயா கதைக்க போறாரு. சொல்லுங்க. அதுக்காக தான் நான் மிகவும் திறமையான பேச்சு, பல நல்ல தகவலை தாரீங்க. ஆனா முக்கியமாக நான் அந்த மைக்க பற்றியும் சொல்ல இருந்தேன். நான் அவ்வளவுதான். ஓ சரி. இல்ல அடுத்த முறை இல்ல என்ன செலவானாலும் அடுத்த முறை இத சரி பண்ணிடுவேன். இல்ல நீங்க கதைக்கிறது கேக்குது, ஒரு 2 செகண்ட்ஸுக்கு ஸ்டாப் ஆயிட்டு வருது. ஓ சரி. நான் நினைக்கிறேன் உங்களோட வைஃபைல அந்த பிரச்சனை இருக்கானே. இல்ல நான் வைஃபை இல்ல, நான் சிஸ்டம். இது வந்து சிஸ்டத்துல இருந்து பேசுறேன். இது வைஃபை கனெக்ஷன் டைரக்டா அப்படியே. கரெக்ட். மெயின் இதுல இருந்து வைஃபைல தான் சிஸ்டத்துக்கு வருது. ஆமா ஆமா, பிராட்பேண்ட சொல்றேன். உங்களுக்கு இந்தியாவுல சொல்றேன் வைஃபைல தான் வருது. இந்தியாவுல எல்லா சிஸ்டமுமே கெட்டு போயிருக்குது. அதனால இணைய சிஸ்டமும் கெட்டு போயிருக்கு. ஆமா அதான் இந்தியால மட்டுமில்ல உலகம் முழுக்க கெட்டு இருக்குது. இப்ப அந்த ஸ்டோரி என்னன்னா இந்த 5G இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. 5G சைனாக்காரன் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதனால இது ஆஃப் பண்றான். 4G 3G அவன் பர்பஸ டிஸ்டர்ப். நீங்க பேசும்போதும் விட்டு விட்டு தான் வருது. அப்படி ஸ்ட்ரக் ஆகுது. ஆமா அந்த பிரச்சனை இருக்குது எல்லா இடம். நீங்க மைக்க வாங்கிடாங்க. மைக் ஓகே. அப்படி அந்த பிரச்சனை மைக்ல இருந்தால் நெடுக அந்த பிரச்சனை இருக்கு. இது ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா 2 செகண்ட்ஸ் கட் ஆஃப் ஆகுது. அவ்வளவுதான். ஏதாவது செப்பம் பண்ண வழி இருக்கான்னு பாக்குறேன் நான். ஆமா ஆமா, மற்றபடி வாய்ஸ் எல்லாம் வடிவா வருது. சொல்லுங்க. இப்ப ஐயா நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறீங்களா ஐயா? ஆமா. இது இந்த இடம் சரியா இருக்குது. இதே இடத்துல தான் பேசுறேன். அப்புறம் இல்ல நீங்க கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தது மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஓ இப்ப பக்கத்துல வந்தா இதா இருக்குமா? இப்படி இருக்கு. இவ்வளவு நேரம் ஒரு தடங்களும் இல்ல. அத உண்டு. சில வேளை நாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ சரி சரி. சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இங்க வீட்டுல கூட டெலிபோன் ஒரு இடத்துல இருந்து கதைக்கும் போது வடிவா கேட்காது, இன்னொரு இடம் போகும்போது கேட்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மட்டுமில்ல, இங்கே வெளிநாடுகள்ல நெட்வொர்க் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். அதைத்தான் நான் சொன்னேன், எல்லா இடமும் இருக்கு. ஆனா ஒரு உதவி ஒன்று இருக்குது. நீங்க அதை திரும்பாம அதை எடுத்து கொடுக்கிற போது அதை நாங்க எடுத்துடுறோம் திரும்ப. அதனாலதான் நான் இன்னும் திரும்ப ரிப்பீட்டடா சொல்றது காரணம். அப்படி சொல்லும் போது சவுண்ட் குறைஞ்சிருந்தாலும் இன்னொரு தடவை போட்டோம் அப்படிங்கறதுக்காக. இப்போ நம்ம சொல்றது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லும் போது மனசுல ஆழமா பதியும். அதனால வந்துருது. ஒண்ணும் விட்டு போகல, கண்டினியூட்டியா பேசிடுறீங்க, ஒண்ணும் விட்டு போகல. அதனால அது ஒரு சந்தோஷமா இருக்கு. இடையில கொஞ்சம் ஸ்பீச் வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆனா கூட அதை வந்து ஈடுகட்டும்படியா அதுக்கு அடுத்தாப்புல சொல்லும் போது என்னால பிக்கப் பண்ணிக்க முடியுது. நீங்க எல்லாம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணகி அம்மா வேற இருந்தாங்க. கண்ணகி அம்மா இருக்கீங்களா? அவங்க படுக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபுல்லா உட்கார்ந்து இருந்தாங்க. வணக்கம் ஐயா. நீங்கள் அந்த
வணக்கம் வணக்கம். நீங்க அந்த ஏடை பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆக்சுவலி குருக்களையா தன்னுடைய கைப்பட எழுதின ஏட்டை நான் உடனடியாகவே எடுத்திருந்தேன், இதுல காட்டணும்னு சொல்லி வர்ணிச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க. உடனே நான் பாருங்க இந்த ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவருடைய கைப்பட எழுதின ஏடு, அவர் கைப்பட எழுதின ஏடு. ஆமா, இத மாதிரி எங்கள்கிட்ட ஒரு 2 பெரிய சாக்கு நிறைய ஏடுகள் இருந்தது. ஆனா யுத்தத்தின் காரணமாக இந்த 2 தான் இப்ப என்னோட கைவசம் இருக்குது. ஓ சார், பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு. ஆமா, அது பொக்கிஷத்தை அப்படியே இழந்த நிலையில இருக்கிறேன். அத ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அதுல ஒரு ஜெராக்ஸ் ஒரு போட்டோ எடுத்து ஒரே ஒரு இதையாவது எங்களுக்கு கொடுங்க, அந்த நகை கண்ணுல ஒத்திக்கிறோம். அத கண்ணுல ஒத்திக்கணும், இப்பவே கண்ணுல ஒத்திக்கிட்டோம். ஏன்னா ஐயா கைப்பட எழுதுனது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த 2 ஓலைச்சுவடியும் உங்க தாத்தா உங்களுக்கு 2 கோடி ரூபாய் சொத்தளிக்க வச்ச மாதிரி 2 ஓலைச்சுவடி 2 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, இப்போ கிடைக்காது. மனது நிறைஞ்ச ஒரு வேதனை. ஏன்டா மிச்சத்தை எல்லாத்தையும் இழந்து போட்டோம்ன்றது ஒரு பெரிய ஒரு வேதனை ஐயா. ஐயா சொல்லே டக்குன்னு உடனே திறந்து இதைத்தான் கையில ராஜராஜ குழப்ப கூடாதுன்னு தான் காட்டாம இருந்தேன். இல்ல குருக்களையா, ராஜராஜ சோழன் இதே வருத்தம் தானே இருந்தது அவனுக்கும். எத்தனையோ லட்சம் கரையாரிச்சு போய் கிடைச்சது ரொம்ப கம்மி இல்ல, 100 தானே கிடைச்சது. கிடைச்சதை வச்சு ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதான். கவர்மெண்டே அதானே சொன்னாரு, கிடைச்சதை வச்சு ஆறுதல் அடைங்க. சுவாமிநாத ஐயர் தானே சொன்னார். சுவாமிநாத ஐயர் அப்புறமே ஊவே சாமிநாத ஐயரும் அதை சொன்னாரு. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்கம்மா? இன்னைக்கு 40 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ஓ சரி சரி. நம்ம ஊர்ல இருந்து 2 பேர் தான் இருக்குது. உங்க இதுல இருந்து 2 பேர் தான் வரலையா? இப்ப இரவு நேரம் 11:15. ஆமா, இங்க எல்லாரும் ஆம் சொன்னீங்கன்னா ஐயாவை நித்திரைக்கு அனுப்புவோம். சரி சரி. இரவு நித்திரைக்கு கலைச்சிருப்பாரு ஆயத்தப்படுத்தி. ஒரே நிமிஷம் அம்மா, வருகின்ற கிழமை கிடையில ஐயா தொழில்நுட்பத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு ஒரு மானியம் ஒன்று வழங்கி சரிப்படுத்துவோம். எவ்வளவு செலவு வந்தாலும் செய்வோம் ஐயா. சேலம் நாட்டுல ஆக திறமையான நாளை கூப்பிட்டு காட்டி எவ்வளவு பணம் வந்தாலும் அது நாங்க பாத்துக்கொள்வோம். இதாக்குங்க, அதுதான் முக்கியம். இப்ப சடையப்ப வள்ளல் அதுக்கு உங்களோட அனுமதியோட உங்களோட பட்ஜெட்ல நாங்க ஒரு இந்திய காசு ஒரு 2000 3000 4000 உடனே சீல் பண்ணி ஆயிடுச்சு வழங்குறோம். நீங்க பயமில்லாம செலவு செய்து, இந்த தொழில்நுட்பம் முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த கேட்க ஆசையா இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் செலவு செய்வோம் கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா சசிதேவியம்மா எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நான் சொல்ல எடுத்தது 40 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு 4 பேர் இன்றைக்கு வரையிலாதான் அறிவிச்சிருந்தவங்க. மற்றபடி 40 பேர் இன்றைக்கு வந்திருந்தவை. இப்போ ஒவ்வொருத்தரா போய்கிட்டு இருக்கிறோம். என்ன கூட்டம் வேணும் இல்ல. லண்டனை பொறுத்தவரையில 18 பேர்ல 3 பேர் வரையில ஒரு ஆள் சொல்லி போட்டு நிக்கிறார், 2 பேர் சொல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெனால்டி போட போறேன். நேற்றும் ஒரு இது அனுப்பினாங்க, நேற்று கூட அனுப்பினான் எல்லாருக்கும். தயவுசெய்து செல்வட்ட மாஸ்டரால் தான் எனக்கு போன் பண்ணி சொல்லி தான் எனக்கு கஷ்டம் வர முடியாது. தயவு செய்து வர முடியாட்ட சொன்னா நாங்கள் 4 மணிக்கு 1 நிமிஷம் முந்தியும் தூங்க மாட்டோம், பிந்தியும் தூங்க மாட்டோம். லண்டன் நேரம் அதுல தெளிவா, டென்மார்க் நேரம் 4:59 தூங்க மாட்டோம், 5:01 தூங்க மாட்டோம். 5 மணிக்கு தூங்குவோம் டென்மார்க்ல. சொல்லுங்க, எதுக்கா நாங்க அப்படி இந்த பழக்கத்தை கொண்டாட்டா எங்களோட தமிழ்நாட்டுல இந்த பிந்தி தூங்குற பழக்கம் இல்லாம போவோம். அது நாங்க இதுல நாங்கள் ஒரு முன்மாதிரியா காட்டணும் இந்த வகுப்புகள்ல. இது ராமநாதருக்கும் மிக்க நன்றியை தெரிவிக்கணும் இந்த வசதி செய்து தந்ததுக்கு. ஏன்னா நேற்று அறிவித்த நீங்களோ அம்மா, நீங்களும் 40% சொல்றீங்க. நன்றி நன்றி அம்மா, நன்றி. எல்லாமே நன்றி, எல்லாமே முடிச்சிருமா? ஒரு பெரிய சொத்தை அறிகிறோம் இல்லை.
இது ஒரு ஆண்டவன் செயல். இது எப்படி நாங்க எனக்கு என்ன நம்பமையா இருக்கு, எப்படி இருந்து படிக்கிறோம் நம்பமையா இருக்குது. ஏதோ நான் தெரியும் ஒரு சொல்லு பாய்ப்பேன், திருவரல் சம்மதமேனு பாய்ப்பேன், சொல்லு பாய்ப்பேன். அந்த சம்பந்தம் அதில் நாங்க நாராயண ஐயாவுக்கு அவருடைய காலத்துல நாங்க வாழ்றோம், அவர்கிட்ட பேச்சை கேட்டோம், 104 கிலோமீட்டர் படிச்சோம் என்ற நிறைவோடு நாங்கள் விண்ணுலகம் போலாம். நன்றி ஐயா. நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம் வணக்கம். ஐயா தான் ஆஃப் பண்ணணும். வணக்கம் 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 வணக்கம். ராமநாதன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பாபியம்மா வணக்கம். எல்லாரும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். விடைபெறலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.